சவுண்ட் மட்டும் தங்களை ஆயத்தம் பண்ணும் விதமாக என்ன பண்ணிட்டு இருக்காங்க பாத்தீங்கன்னா, நிறைய பாடங்கள் இன்றைய நாள்ல கூட ஒவ்வொரு எக்லிஷாலையும் கூட பாத்தீங்கன்னா நேரடியாகவும், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஜூம் வழியிலையும் வந்து பாடங்கள் பார்த்துட்டு இருக்காங்க. இன்றைக்கு ஆரம்ப பாடமாக நம்ம பார்க்க இருக்கும் பாடத்தின் தலைப்பு வந்து பாத்தீங்கன்னா பஸ்கா ஆட்டுக்குட்டி பாஸ் ஓவர் லேம்ப் அப்படிங்கிற தலைப்பின் கீழே ஒரு பாடத்தை நம்ம வந்து பார்க்க போறோம். சோ இதுல என்ன பார்க்க போறோம் அப்படிங்கறத பத்தி நம்ம கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ள போலாம். இந்த பாடத்தை எதுக்காக பாக்குறோம், இதுல என்ன கேள்விகள் அப்படிங்கறத முதல்ல முன் வச்சிடறோம் நம்மகிட்ட. சோ நமக்கு நல்லாவே தெரியும், எகிப்து தேசத்துல நிழலாக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி, அதன் மூலம் அங்கு நடைபெற்ற ஒரு மிகப்பெரிய ஆபத்து கடந்து போற விஷயம், அதான் நினைவு கூறுதல் நம்ம சொல்றோம். அது அப்படியே அதனுடைய பொருளா சொல்லி பார்க்கும்போது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, நமக்காக ஒரு பஸ்காவாக பலியிடப்பட்டிருக்காரு அப்படிங்கிற விஷயத்தை கூட நம்ம வந்து அநேக சப்ஜெக்ட்ல வந்து பார்த்தோம். சோ இந்த சப்ஜெக்ட்ல பாயிண்ட் ரொம்ப கிளியரா இருக்கு. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு பைபிள்ல சொல்லப்பட்ட ஒரே நிழல் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆட்டுக்குட்டி மட்டும்தான். மற்ற விஷயத்துல நம்ம என்னதான் கம்பேர் பண்ணாலும் டைரக்டா அதுக்கு வசனங்கள் இருக்காது. பைபிள் வசனமே சொல்லக்கூடிய நம்முடைய ஆண்டவருடைய நிழல் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த ஆட்டுக்குட்டி தான். சோ இந்த ஆட்டுக்குட்டியுடைய மேன்மையும் இது கூட இருக்கிற ஒரு கேள்வியை பத்தி நம்ம வந்து படிக்க போறோம். சோ அந்த கேள்வி என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மேல இருக்கிறதும் ஒரு ஆட்டுக்குட்டி தான், கீழே இருக்கிறதும் ஒரு ஆட்டுக்குட்டி தான். ரெண்டுமே அடிக்கப்பட்ட இடம் வேற. ஒன்று நிழலாக அடிக்கப்பட்டது எகிப்து தேசத்துல, இன்னொன்னு பாத்தீங்கன்னா பொருளாக அடிக்கப்பட்டது எங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதே இஸ்ரேல் தேசத்துல நமக்காக அடிக்கப்பட்டுச்சுன்னு பார்த்தோம். பட் இந்த ரெண்டு ஆட்டுக்குட்டிக்கு இருக்கிற ஒரு சின்ன வித்தியாசத்தை இந்த பாடத்துல நம்ம ஆதாரமா எடுத்துக்கோம். அது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டு காலத்துல எகிப்து தேசத்துல அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியுடைய ரத்தத்தை வந்து நிலைக்கால்கள்ல பூச வேண்டும், இதுதான் கட்டளை. எகிப்து தேசத்துல அடிக்கப்பட்ட நீசான் மாதம் 14ஆம் தேதி முடிவு சாயங்காலம் 6 மணிக்கு, அதாவது 3 to 6 அடிக்கப்பட்ட அந்த நிழலான ஆட்டுக்குட்டியினுடைய மாம்சத்தை புசிக்கணும், ரத்தத்தை என்ன பண்ணணும், நிலைக்கால்கள்ல பூசணும், இதுதான் கட்டளை. அதுக்கு ஈக்குவலா பொருளா இருக்கக்கூடிய நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாத்தீங்கன்னா அதே பஸ்கா ஆட்டுக்குட்டியா வந்தவரு, அவர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா தன்னை ஒரு பஸ்கா ஆட்டுக்குட்டிங்கிறத ஊர்ஜிதப்படுத்துறதுக்காக சீஷர்களை கூப்பிட்டு அவர் கடைசி நினைவு கூறுதல் அனுசரிக்கும் போது சொன்ன விஷயத்துல எந்த ஒரு விஷயம் நிழலில் இருந்து மாறுபட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அங்க ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை புசிக்க கூடாது, இங்க நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ற ஆட்டுக்குட்டியின், நிஜமான ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை புசிக்கணும்னு சொல்றாரு ஆண்டவர். எவ்வளவு கான்ட்ராஸ்ட் இருக்கு பாருங்க. இங்க சாப்பிடக்கூடாது, இங்க சாப்பிட்டா அது வந்து தப்பு எகிப்துல. அதே விஷயம் பொருளா இருக்கும்போது ஆண்டவர் சொல்ற விஷயத்துல அந்த ஆட்டுக்குட்டியின் மாம்சத்தை சாப்பிடலாம், பட் ரத்தத்தை பானம் பண்ணலைன்னா அது வந்து உங்களுக்கு பிரயோஜனம் இல்லைன்னு நம்முடைய ஆண்டவர் சொல்றாரு. அப்ப ஏன் நிழலுக்கும் பொருளுக்கும் இந்த வித்தியாசம் இருக்கு, ரத்தத்துக்குள்ள ஏன் இந்த வித்தியாசம் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த பாடத்துக்குள்ள நம்ம போறோம். சோ இந்த பாடத்தை நம்ம எங்கிருந்து ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பிளானிங் செஷன். இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் தேவனும் கிறிஸ்துவும் சேர்ந்து அவர்கள் உருவாக்குறதுக்கு முன்னாடி அவர்கள் 2 பேரும் சேர்ந்து இந்த உலகத்துல தனியா இருக்கிறாங்க. 2 பேர் மட்டும் தனியா இருக்கிறாங்க. முதல் தேவன் இருந்தாரு. இப்ப தேவன் யாரை ஜெனிப்பித்து விட்டார் பாத்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. 2 பேரும் சேர்ந்து ஒரு பிளானிங் பண்றாங்க. அந்த பிளானிங் என்ன, மனுக்குலத்தின் ரட்சிப்பின் திட்டம். சோ எதுக்காகனா மனுஷனுக்காக இந்த பூமியை உருவாக்கப்படுது. அப்படி உருவாக்கப்பட்ட அந்த பூமியில மனுஷன் தேவன் எதிர்பார்க்கிற அந்த கனிகளை கொடுக்கணும்னா அவனுக்கு என்னென்னலாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி பிளான் போடுறப்பதான் ஃபர்ஸ்ட் எதை பத்தி பிளான் ஆரம்பிக்கிறாங்க பாத்தீங்கன்னா, அந்த சராசரங்கள் படைக்கிறதையும் அவங்க பேசிட்டு இதெல்லாம் யாருக்காக உருவாக்கப்படுதோ அவரை பத்தி பேசுறாங்க. அது யாருன்னு பாத்தீங்கன்னா மனுஷன். சோ மனுஷனை உருவாக்கும் போது மட்டும் இயேசு கிறிஸ்து அங்க இருக்காரு, தேவன் இருக்காங்க. 2 பேரும் என்ன பேசிக்கிறாங்கிறது நம்ம வாசிச்சிருக்கோம். மறுபடியும் ஒரு தடவை வாசிக்கலாம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். யாராவது வாசிக்கலாம். ஆதியாகமம் அதிகாரம் 1 வசனம் 26. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் இந்த இடத்துல போதும். சோ இந்த இடத்துல எதுக்காக வாசிக்க சொல்லணும்னா, இது ஃபர்ஸ்ட் வசனமா இருக்கிறதுனால வாசிக்க சொல்லியிருக்கேன். ரொம்ப கிளியரா பார்த்தோம்னா ஒரு பிளானிங் செஷன், அதாவது மனுஷனை இன்னும் உருவாக்கல, இன்னும் உலகத்தையும் உருவாக்கல. பட் அதுக்கு முன்னாடி தேவனும் கிறிஸ்து என்ன பேசிக்கிறாங்கன்னா மனுஷனை உருவாக்கலாம். சோ மனுஷனை உருவாக்கலாம்னு சொல்றப்ப எத்தனையோ சாய்ஸ் இருக்கு. பட் கிளியரா என்ன பேசிக்கிறாங்கன்னா, மனுஷனை உருவாக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சுன்னா அதுக்கு ஒரே ஒரு சாய்ஸ் தான் அவங்கள பொறுத்த வரைக்கும். அது என்னன்னா, நமது சாயல் நமது ரூபத்தின்படி உருவாக்குவோமாக. சோ இது கூட ஒரு சின்ன கேள்வியை நம்ம வச்சு பார்க்கும்போது நமக்கு நிறைய கேள்விகள், நிறைய விஷயங்கள் நம்ம புரிந்து கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப மனுஷனை வந்து தேவன் தன்னுடைய சாயலை உருவாக்குனார் அப்படின்னு சொன்னா, அவருடைய சாயலை உருவாக்குறது என்ன, மனுஷன் அப்படித்தான் இருக்கிறான் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். அப்ப தேவனுடைய சாயல்ங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அது வேற ஒண்ணுமே நீங்க சிம்பிள் பதில் சொல்லணும்னா, வித்தவுட் சின், பாவம் இல்லாத நிலைமையில தேவன் கிறிஸ்து 2 பேர் சேர்ந்து மனுஷனை உருவாக்குறாங்க. அப்படி உருவாக்கும் போது 2 பேருக்குள்ள என்ன ஒரு கொஸ்டின் வருது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மனுஷன் நம்ம பாவம் இல்லாம உருவாக்குறோம்,
ஆனா கண்டிப்பா தெரியும் மனுஷன் ஒரு நாள் பாவம் பண்ணுவான். இவங்க பாவம் இல்லாம உருவாக்குனா கூட கட்டாயமா உருவாக்கப்பட்ட மனுஷன் ஒரு நாள் பாவம் பண்ணுவான். அப்படி பாவம் மனுஷன் பண்ணிட்டான்னா அந்த மனுஷனை பாவத்திலிருந்து மீட்டெடுப்பதற்கு என்ன வழிங்கிறத கூட அப்பவே பிளான் பண்ணிடலாம். 2 பேர் டிசைட் பண்றாங்க. யாரு? தேவனும் கிறிஸ்துவும் டிசைட் பண்றாங்க. சோ அதுக்கு ஒரு கேள்வி கேட்கிறார் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அந்த கொஸ்டின்னா, வாட் ஷால் வி டூ இஃப் சம்ஒன் ரிபல்ஸ்? அதாவது பாவம் இல்லாம உருவாக்கப்பட்ட மனுஷன்கள்ல யாராவது ஒருத்தர் மீண்டும் தன்னுடைய சாயலை இழந்து பாவம் பண்ணிட்டா பண்றது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த இடத்துல 2 பேர் என்ன கான்வர்சேஷன் பேசிருப்பாங்க? ஒரு இமேஜினேஷன். இயேசு கிறிஸ்து கேட்டிருப்பார் கொஸ்டின், ஒருவேளை பாவம் பண்ணிட்டா என்ன பண்றது அப்படின்னா, அப்படி நம்ம விட முடியாது, எனது ரட்சிப்பின் திட்டம். அப்ப பாவம் பண்ண மனுஷன் பாவம் பண்ணிட்டான்னா அவன் பாவத்துக்கு நம்ம என்ன பண்றதுங்கிறத சேர்த்து இப்பவே பிளான் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவும் தேவனும் முடிவெடுக்கிறாங்க. அப்ப தேவன் தன் சார்பா பாவம் செய்த மனுஷனுக்கு பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு தன் சார்பில் இருந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு தேவன் சொல்லும் போது அவர் எதெல்லாம் காமிச்சிருப்பாருன்னா, அவருடைய கிரியேஷன். ஒருவேளை மனுஷன் விரும்பி பாவம் செஞ்சுட்டான். இப்ப அவன் செஞ்ச பாவத்தை வெறுக்கணும்னா அவனே தான் வெறுத்தானோ, ஏன்னா விரும்பி செஞ்சிருக்கான். அப்படி இருக்கிறப்ப என்ன பண்றதுன்னு யோசிச்சுதான் என்னென்ன விஷயங்கள் அங்க பேசியிருப்பாங்கன்னா, தேவன் தன் சார்பா கிரியேஷன் ஒட்டுமொத்த அவருடைய படைப்புகள் சிருஷ்டிப்புகளை கொண்டு வச்சிருப்பாரு. ஏன் வச்சிருப்பாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த சிருஷ்டிப்புகள் எதுவுமே தேவன் உருவாக்குறதுல இருந்து மாறாம இருக்கு, நாம மட்டும்தான் மாறிட்டோம்னு மனுஷன் உணர்ந்துக்கிறதுக்காக தேவன் சொல்லியிருப்பாரு. இது மட்டும் இல்ல, தேவனுடைய படைப்புல ஒரு செடி கொடி முதற்கொண்டு விலங்குகள் முதற்கொண்டு தேவன் எப்படி உருவாக்கி இருக்காரோ அது தன்மை விட்டு அது மாறுறது இல்ல. இதெல்லாம் நான் உருவாக்கி வைக்கிறேன். ஏன் உருவாக்கி வைக்கிறேன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மனுஷன் பாவம் பண்ணா கூட அவன் பண்ண பாவத்தை அவன் வெறுக்கிறதுக்கு இதெல்லாம் பார்த்தா வெறுத்துருவான் அப்படின்னு சொல்லி தேவன் ஒரு இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா இந்த விஷயத்தை சொல்றாரு. அப்படி சொல்லும் போது அங்க இன்னொரு ப்ராப்ளம் என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து அடுத்த கேள்வி வைக்கிறார். அந்த கேள்வின்னா, தேவன் நீங்க படைச்ச படைப்புகள் எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கு, எல்லாம் மனுஷன் பார்த்து திருந்திடுவான்னு சொல்லி நம்ம சொல்றோம், நம்ம நினைக்கிறோம், பாவத்தை வெறுத்துருவான் நம்ம நினைக்கிறோம். ஆனா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன எந்த விஷயமும் மனுஷன் நிறைய பாவத்தை ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கு, அவனை பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு அவனுடைய சாயல்ல நீங்க காமிச்ச எதுவுமே இல்லை. அப்ப ஒரு மனுஷன் விரும்பி செஞ்ச பாவத்தை அவனே வெறுக்கணும்னா அவனை மாதிரியே பாவம் இல்லாத ஒருத்தர் வாழ்ந்து காமிச்சாதான். எப்படி இந்த கிரியேஷன்லாம் மாறாம இருக்கு, அந்த மாதிரி ஒரு மனுஷன் மாறாம இருந்து காமிச்சாதான் அவனால பாவத்தை வெறுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது தேவன் என்ன கேள்வி கேட்டிருப்பாருங்கிறது தான் நம்ம வாசிக்கிறோம். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வாசிங்க. ஏசாயா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். ரொம்ப கிளியரா இயேசு கிறிஸ்து தேவன் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டாரு. எல்லா படைப்புகளை விட ஒரு மனுஷனா போய் தான் மனுஷனுடைய பாவத்தை வெறுக்க வைக்க முடியும் அவன் செஞ்ச பாவத்தை அப்படின்னா, பின்பு நான் யாரை அனுப்புவேன்னு கேட்டாரு. அதுக்கு இயேசு கிறிஸ்து சொல்லிட்டாரு, வேற யாரும் இல்ல, நான் இருக்கிறேன், என்னை அனுப்புங்கன்னு சொல்லி வாலண்டியரா, அதாவது தேவன் எந்த விதத்திலையும் இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவ கட்டாயப்படுத்தல, நானே போறேன்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தாரு. சோ இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தது ஒரு காலம், அவர் பூமிக்கு வரணுங்கிறது குறிக்கப்பட்டது எல்லாத்துக்கும் முன்னாடி இருக்கிற ஒரு காலம். அதுதான் நம்ம படிச்சோம். இதை பத்தி பேதுரு சொல்றாரு, வாசிக்கலாம் பாருங்க. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 20ஆம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராயிருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார். சோ ரொம்ப கிளியரா வசனம் இருக்கு. இப்ப நீங்க இந்த வசனம் நம்ம இந்த சென்ஸ்ல படிச்சா ரொம்ப அழகா விளங்கு நமக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து இந்த பர்பஸ்க்காக போகணுங்கிறத குறிக்கப்பட்டது உலக தோற்றத்துக்கு முன்னாடியே. அதான் இப்ப நம்ம படிச்சோம். மனுஷ பாவம் செஞ்சா என்ன பண்றதுன்னு 2 பேரும் சேர்ந்து போட்ட பிளான். சோ முன் குறிக்கப்பட்டது உலக தோற்றத்துக்கு முன்னாடியே, ஆனா வெளிப்பட்டது எப்பன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார். அப்படின்னு இயேசு கிறிஸ்து பிளான் பண்றப்ப இந்த பூமி சொல்லி சொல்லும் போது இயேசு கிறிஸ்து உடனடியாக இந்த பூமியில ஒரு காலகட்டம் கிடைச்சுதான் என்ன பண்ணாரு பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். இப்ப என்ன கேள்வி வருதுன்னா, அப்ப மனுஷன் பாவம் கண்டினியூஸா செஞ்சுட்டே இருப்பான், இயேசு கிறிஸ்து உடனே வரமாட்டாரு, ஒரு காலகட்டம் தாண்டி தான் வருவாரு. சோ ரொம்ப கிளியரா கலாத்தியர்ல வசனம் வாசிக்கிறோம். 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். காலம் நிறைவேறின போது ஸ்திரீயின் இடத்திற்கு பிறந்தவரும் நியாய பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். இப்ப கொஸ்டின் எப்படி போகுதுன்னா, பவுலே கிளியரா சொல்லிட்டாரு, இயேசு கிறிஸ்து போகணும் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்தோன்னு இயேசு கிறிஸ்து தேவன் அனுப்பல. எப்ப வந்தாரமா, காலம் நிறைவேறின போது வந்தாருன்னு சொல்லி வசனம் போட்டு. அப்படின்னு என்ன புரிஞ்சுக்கலாம்,
ஒரு பர்டிகுலர் டைம் தேவன் பிக்ஸ் பண்ணியிருக்காரு. அந்த பிக்ஸ் பண்ண டைம்ல மட்டும்தான் இயேசு கிறிஸ்து வர முடியுங்கிறத தேவன் தீர்மானிச்சு வர வச்சிட்டார். இப்ப என்ன கேள்வி வருது நமக்கு அப்படின்னா, மனுஷன் ஆரம்ப காலத்துல இருந்து ஆதாம்ல இருந்து இயேசு கிறிஸ்து வர வரைக்கும் இந்த பூமியில இயேசு கிறிஸ்துவுக்கு பதிலா, ஏன்னா இயேசு கிறிஸ்து வரல, இயேசு கிறிஸ்துக்கு பதிலா இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி இந்த பூமியில யார் இருக்கா? இயேசு கிறிஸ்து சார்பா யார் இருந்தா? ஏன்னா இயேசு கிறிஸ்து அனுப்பப்படுறதே மனுஷன் தான் விரும்பி செஞ்ச பாவத்தை தன்ன மாதிரியே ஒருத்தர் வந்து பாவம் இல்லாம இருக்கிறத பார்த்து திருந்தோணும்னா அவர் வரதுக்கு ஒரு பர்டிகுலர் டைம் எடுக்கும்னா, அவர் வர வரைக்கும் இருக்கிற டைம்ல அவருக்கு பதிலா இயேசு கிறிஸ்துக்கு பதிலா அவருடைய இடத்தை யார் ஃபில் பண்ணா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதுக்குதான் ஒரு ஆச்சரியமான பதில் காத்திருக்குது. இதற்காகவே தேவன் உருவாக்குன ஒரு அழகான கேரக்டர் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆட்டுக்குட்டி. கேட்கறதுக்கு அதிர்ச்சியா தான் இருக்கு. அப்படின்னா பழைய ஏற்பாட்டு காலத்துல இருந்து இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டுல வந்து சார்ஜ் எடுக்கிற வரைக்கும் இயேசு கிறிஸ்துடைய இடத்தை ஃபில் பண்ணுனது ஆட்டுக்குட்டி தான். அதுல எந்த மாற்று எப்படி கண்டுபிடிக்கலாம் தெரியுங்களா? நீங்க வேணா ஆரம்பத்துல இருந்து சம்பவங்கள் எடுத்து பாருங்க. பைபிள்ல எங்கெங்கெல்லாம் ஆட்டுக்குட்டி வருதோ அந்த இடத்துல எல்லாம் வரக்கூடிய ஆட்டுக்குட்டியை ரெப்ரசென்ட் பண்ணாது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரெப்ரசென்ட். எதுக்கு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து இருக்க வேண்டிய இடத்துல இயேசு கிறிஸ்து வரதுக்கு முன்னாடி தேவன் ஆட்டுக்குட்டி வச்சிருக்காரு. சோ முதல்ல இப்ப நான் சொன்ன இந்த கருத்துக்கு விளக்கம் எங்க இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஏதேன் தோட்டம். ஆதாமும் ஏவாளும் பாவம் செஞ்சுட்டாங்க. பாவம் செஞ்ச ஆதாமும் ஏவாளும் தங்கள் பாவத்தை மறைக்க முடியாம போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. தாங்கள் நிர்வாணமா இருக்கிறது கண்டுபிடிச்சிட்டாங்க. சோ இது எதனால வந்துச்சு? பாவத்தினால வந்துச்சு. சோ தங்களுடைய பாவத்தை, செஞ்ச பாவத்தை தங்களால மறைக்க முடியாம போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க தோட்டத்துல. தேவன் பாருங்க என்ன பண்ணாருன்னா, உங்க பாவத்தை நீங்க மறைக்க முடியாதுப்பா, உங்க பாவத்தை மறைக்கிறதுக்கு என்ன பண்ண போறேன்னு சொல்லி சொல்றாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஏன் பையனைத்தான் நான் அனுப்ப போறேன்னு சொல்லி சொல்றாரு. எப்படி? ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ட்ரெஸ் போட்டு விட்டாரு, அவங்க பாவத்தை மறைக்கிறாரு. எதை வச்சு மறைக்கிறாருன்னா, நமக்கு பைபிள்ல வசனங்கள் விளக்கம் இல்ல, கண்டிப்பா அங்க அடிக்கப்பட்டு ஒரு ஆட்டுக்குட்டி தான் தோளா மாறி அவங்களுக்கு ட்ரெஸ்ஸா மாறி இருக்கிறது நமக்கு ஒரு விளக்கம் தான், இதுக்கு வசனம் இல்ல. பட் இது எதுல இருந்து புரிஞ்சுக்கலாம்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா மனுஷன் பாவம் செஞ்சுட்டான். நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, பாவம் செஞ்ச மனுஷன் பாவத்தினால தன்னை மறைச்சுக்கிட்டான். சோ மறைச்சுக்கிட்ட மனுஷனை மீண்டும் மறைக்காம இருக்கிறதுக்கு தேவன் அங்க ஒரு ஆட்டுக்குட்டி அடிச்சார். அதே மாதிரிதான் ஒட்டுமொத்த மனுக்குலத்தின் பாவத்துக்காகவும் தேவன் அடிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ற ஆட்டுக்குட்டி. அப்ப ஏதேன் தோட்டத்திலே முதல்ல மனுஷன் பாவப்ப அவனை காப்பாத்துறதுக்காக கொஞ்ச நாள் தேவன் எதை அடிச்சிருக்காருன்னு பாத்தீங்கன்னா ஆட்டுக்குட்டி. ஆதாமுடைய சந்ததி முழுக்க காப்பாற்றப்படுறதுக்காக தேவன் எந்த ஆட்டுக்குட்டி அடிச்சிருக்காருன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. சோ இந்த மாதிரி பைபிள்ல எங்கெங்கெல்லாம் ஆட்டுக்குட்டி வருதோ அங்கங்கெல்லாம் போய் ஞான அர்த்தத்தை நீங்க பிக்ஸ் பண்ணி பாத்தீங்கன்னா அது எல்லாமே இயேசு கிறிஸ்து தான். எதுக்காக இந்த பாயிண்ட் நான் வந்திருக்கேன்னா, இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வர வரைக்கும் அவர் இடத்தை ஃபில் பண்றதுக்கு தேவனே உருவாக்குன ஒரு அருமையான நிழல் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த ஆட்டுக்குட்டி. அடுத்த சம்பவம் எங்க இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம நேரா போனோம்னா காயின் ஆபேல் பலிஸ்தீன். ஈஸியா புரிஞ்சுக்கலாம். இந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, காயின் வந்து என்ன பண்ணாரு பாத்தீங்கன்னா, நிறைய விஷயத்தை கொண்டு வந்தார். அவர் கொண்டு வந்தது நல்ல விஷயம் தான், கெட்ட விஷயம் சொல்ல முடியாது. ஆனா அங்க யாருடைய பலி அங்கீகரிக்கப்பட்டுச்சுன்னு பாத்தீங்கன்னா ஆபேலுடைய பலி. ஏன்னு கேட்டா அங்க செலுத்தப்பட்டது ஒரு ஆட்டு. அப்படின்னா என்ன தேவன் சொல்ல வராரு? இந்த பூமியில நான் யாருடைய பலியை மனப்பூர்வமா ஏத்துக்குவேன்னு பாத்தீங்கன்னா என் பையன். அது ஆட்டுக்குட்டியுடைய பலி அங்கீகரிச்சார். அட் த சேம் டைம் காயின் கொண்டு வந்த பலி எதை ரெப்ரசென்ட் பண்ணுறா? சாத்தானுடைய பலி. சோ தேவன் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒரு காலம் சாத்தானுடைய பலி தேவனால் அங்கீகரிக்கப்படுறதில்ல. அதே சமயம் ஆட்டுக்குட்டியை அங்கீகரிச்சாரு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆட்டுக்குட்டி நம்முடைய ஆண்டவரை ரெப்ரசென்ட் பண்றதுனால தேவன் சிம்பாலிக் என்ன சொல்றாருன்னா, என் பையனுடைய பலிதான் என்னுடைய பார்வையில் என்ன பண்றது பாத்தீங்கன்னா விடையேற பெற்ற விஷயமா இருக்கிறது தான் அங்க காயினுடைய பலி அங்கீகரிச்சு காமிச்சார். சோ இதுக்கப்புறம் பைபிள்ல தேவனுக்கு பிடிச்ச கேரக்டர்ஸ், ஹார்மோனி வித் காட், தேவனோட ஒருங்கிணைந்த கேரக்டர்ஸ் எல்லாம் யார் யாரெல்லாம் பைபிள் இருக்காங்கன்னு இப்ப நீங்க சொல்லி பாருங்க. மனசுக்குள்ள அத்தனை கேரக்டரும் கட்டாயமா அவங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல ஆட்டுக்குட்டியோட தொடர்புடையவர்களாகத்தான் கட்டாயமாக இருப்பார்கள். திருப்பி சொல்றேன், ஏன்னா நான் வேற பக்கம் உட்கார்ந்துருக்கேன், நீங்க வேற இடத்துல உட்கார்ந்துருக்கீங்க. திருப்பி சொல்றேன், பைபிள்ல தேவனுக்கு பிடித்த அனைத்து கதாபாத்திரங்களும் அதாவது இயேசு கிறிஸ்து வர வரைக்கும் நான் சொல்றேன், அதுக்கப்புறம் இல்ல, இயேசு கிறிஸ்து வர வரைக்கும் பைபிள்ல தேவனுக்கு பிரியமா வாழ்ந்த எல்லாருமே கட்டாயமா ஆட்டுக்குட்டியோட சம்பந்தப்படும். இப்ப நீங்க சொல்ற பதில் எனக்கு இப்ப கேட்காது. அதனால நான் என்ன பண்றேன்னா, நான் பார்த்த சில கேரக்டர்ஸ் உங்களுக்கு போட்டேன். ஃபர்ஸ்ட் விஷயம் ஆபிரகாம். கண்டிப்பா ஆபிரகாம் வாழ்க்கைக்கும் ஆட்டுக்குட்டிக்கு தொடர்பு இருக்கு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈசாக்க தேவன் பலியா கேட்டாரு. நேர ஆபிரகாம் என்ன பண்ணாருன்னா, ஈசாக்க பலியா கூட்டிட்டு போய் வெட்ட துணிச்சிட்டாரு.
சோ தேவன் என்ன பண்ணிட்டாரு அந்த இடத்துல, நீ உன் பையனை பலியா கூப்பிட்டு வாடாப்பாட்டு அவர் என்ன பண்ணிட்டாருன்னா அவர் பையனை பலியா கூப்பிட்டு. அதான் மீனிங். தட் மீன்ஸ் அங்க ஒரு ஆடு ரெடியா இருக்கு அப்படின்னு என்ன அர்த்தம், தேவன் என்ன சொல்ல வர்றாருன்னா ஆபிரகாமுடைய பையனால எல்லாத்துடைய பாவத்துக்கு பலி கொடுக்க முடியாது. இந்த இடத்துல என்ன சொல்றேன்னா பலி கொடுப்பதை பாக்குறதுக்கு தான் டெஸ்ட் பண்ண வந்தேன், ஆனா நீ பலி கொடுத்து காமிக்கிற அவசியம் இல்ல, பிகாஸ் உன் பையன் மறிக்கிறதுனால எல்லாருக்கும் மீட் கிடைக்கும். அட் த சேம் டைம் அந்த இடத்துல தேவனே ஆப்ஷன் வச்சிருக்காரு, அது எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு ஆடு. சோ அந்த இடத்துல அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி எதை ரெப்ரசென்ட் பண்ணுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா தேவன் ஆயத்தம் பண்ணி வச்சிருந்த ஆயுதம், தேவனே ஆயத்தம் பண்ணி வச்சிருந்த ஆட்டுக்குட்டி எதை ரெப்ரசென்ட் பண்ணுனா நம்முடைய ஆண்டவராக இயேசு. இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்துல அவங்க செஞ்சு கொண்டிருந்த முக்கியமான தொழில் என்ன பாத்தீங்கன்னா ஆடுமை. ஏன் தேவன் ஆடுமைக்கு விட்டாருன்னா அந்த ஆடுகள் கிட்ட இருந்து குணலட்சணத்தை கற்றுக்கொள்றதுக்காக தேவன் அனுமதி கொடுத்திருக்காரு. அப்ப ஆடு மேய்ச்ச குணலட்சணம் மாறுமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா மாறும். இவங்களுடைய லீடர் ஒருத்தர் இருக்காரு, அவர் பேர் என்ன பாத்தீங்கன்னா மோசே. சோ இந்த மோசையை பத்தி நமக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போய் படிச்சோம்னா, இவருடைய வாழ்க்கையில கொஞ்சம் முன்னாடி போய் படிச்சோம்னா இவர் மாதிரி கோவப்படுற ஆட்கள் யாருமே கிடையாது. ஆனா அட் த சேம் டைம் வருஷம் கழிச்சு கிளியரா பைபிள் என்ன சொல்லிருக்கு பாத்தீங்கன்னா மோசேயானவன் பூமியில இருக்கிற எல்லாத்த விட சாந்த குணம் உள்ளவன் சொல்றதுக்கு ஒரே ஒரு காரணம், அந்த 40 வருஷ கேப்ல மோசேவுக்கு என்னமோ நடந்திருக்கு. சோ என்னமோ நடந்திருக்குன்னு என்ன நடந்திருக்கணும், ஒரே ஒரு விஷயம், அவர் திருத்தறதுக்கு விஷயங்கள் நடந்திருக்கணும். அவர் திருத்தறதுக்கு தேவன் யாரு மனுஷன் அனுப்பல, அவர் ஆட்டுக்குட்டி தான் மெச்சிட்டு இருந்தார். அப்படின்னா ஆடுகள் கூட பழகும் போது ஒரு பயங்கரமான கோபம் கொண்ட ஒரு எரிச்சலோட ஒரு கேரக்டர் கூட என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு சாந்த குணத்துக்குள்ள கொண்டு போயிருக்குன்னா 40 வருஷம் மோசே கிளாஸ் எடுத்து யாருன்னு பாத்தீங்கன்னா ஆடுகள் தான். சோ ரொம்ப கிளியரா படிக்கலாம். எல்லா இடத்துலயும் கண்டிப்பா ஆடுகள் தங்களுடைய குணலட்சணத்தின் மூலம் மனுஷனை மாத்துதுன்னா ஆடுடைய குணலட்சணம் அல்ல, நம்முடைய ஆண்டவருடைய நிழல் அப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். பழைய ஏற்பாட்டுல நியாயப்பிரமாணம் எடுத்து பாத்தீங்கன்னா ஜனங்களுடைய பலி அங்கீகரிக்கப்படுறதுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியின் மேல் அவருடைய பாவத்தை சுமத்தும் போது அந்த பாவத்தை ஆட்டுக்குட்டி வாங்கிட்டு அது பலியாகும். அதே மாதிரிதான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ற பஸ்கா ஆட்டுக்குட்டி ஒட்டுமொத்த உலகத்தின் பாவத்தை சுமத்தும் போது அதை வாங்கிட்டு அதுக்காக பலி. சோ எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா கிளியரா இருக்கும், ஆட்டுக்குட்டி தேவனுடைய பிள்ளைகளோட சம்பந்தப்பட்டு தான் இருக்கும். அந்த ஒவ்வொரு இடத்துலயும் ஆட்டுக்குட்டியினுடைய ரோல் என்னங்கிறத நம்ம பார்த்தோம்னா அது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பின்னாடி எடுக்க போற ரோலுக்கு ஒரு முன்னடையாளமா தான் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். அடுத்த விஷயம் இன்னும் கொஞ்சம் டெப்தா போய் ஆட்டுக்குட்டி பத்தி படிச்சோம்னா ஆட்டுக்குட்டிக்கு இருக்கிற எல்லா விஷயமும் மனுஷனுக்கு தேவையான விஷயம் தான் சொல்லி ஒரு கமெண்ட்ல எழுதிருக்காங்க. ஒரு ஆட்டுக்குட்டி இருக்கிற எல்லா விஷயமும் மனுஷனுக்கு தேவையான விஷயம் தான். பட் அதை இப்ப நம்ம ரொம்ப டீப்பா போய் பார்க்கலாம். ஆட்டுக்குட்டிக்கும் நம்ம கையில வச்சிருக்கிற பைபிளுக்கு சம்மந்தப்பட்டா அப்படின்னு ஒரு கேள்வி டைரக்டா. பைபிளுக்குள்ள ஆட்டுக்குட்டி பத்தி இருக்கு, அந்த கேள்வி கேட்கல. நான் கேட்கிற கேள்வி என்ன பாத்தீங்கன்னா நம்ம கையில வச்சிருக்கிற பைபிளுக்கும் ஆட்டுக்குட்டிக்கு சம்பந்தம் இருக்கானா இருக்கு. அது என்ன ஆச்சரியம் எழுதிருக்காங்கன்னா ஆட்டுக்குட்டி இல்லாம ஆடு இல்லாம பைபிளே வந்திருக்காது. ஏன்னா நம்ம கையில வச்சிருக்கிற பைபிள் எடுத்து பாத்தீங்கன்னா அது மேல போட்டுக்கிற அட்டை ஒரு லெதர், அதுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்படும். அப்படின்னா எத்தனை லட்சம் பைபிள் சேலை இருக்குன்னா எத்தனை ஆட்டுக்குட்டிகள் அடிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி வச்சு பார்த்தோம். நம்ம கையில பரிசுத்தமான வேதாமத்தை சேரோம்னா ஆட்டுக்குட்டி அடிக்கப்படும். அதே மாதிரிதான் பரிசுத்தமான வேதத்தில் உள்ள எழுத்துக்கள் அவருடைய அர்த்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்து சேரோம்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ற ஆட்டுக்குட்டி அடி. இது பைபிள் வெளிப்புறம் இருக்கிற விஷயம். பைபிளுக்குள்ள போன இந்த ஆட்டுக்குட்டியோட நிறைய சம்பந்தப்பட்ட விஷயம் இருக்கு. முதல் பைபிள் எழுதப்பட்டது தோல் சொற்கள். சோ தோல் சொற்கள் எல்லாமே எதுல இருந்து எடுக்கப்படுச்சு பாத்தீங்கன்னா ஆட்டினுடைய தோட்கள். அது மட்டும் இல்லாம இந்த தோல் சுருள்ல எழுதுறதுக்கு யூஸ் பண்ண இந்த ஸ்கிரைபர்ஸ், இந்த ரைட்டிங்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஆட்டுக்குட்டியினுடைய எலும்பில் இருந்து எடுக்கப்பட்ட இதில் தான் இங்க் ஊத்தி என்ன பண்ணாங்கன்னு எழுதுறாங்க. அது மட்டும் இல்ல பைபிள் எழுதப்பட்ட காலத்துல நமக்கு நல்லா தெரியும், மொழிபெயர்க்க ஆரம்பிக்கிறப்ப போக்கு மார்க்கம் புதிய ஏற்பாட்டு காலத்துல வந்து நிறைய பிரச்சனைகள் பண்ணதுனால நம்ம சபையின் காலத்துல சரித்திரத்தை எடுத்து பார்க்கும்போது எல்லாம் போய் பொந்துகள்லயும் குன்றுகள்லயும் உட்கார்ந்தா பைபிள் எடுப்போம். அங்கெல்லாம் லைட்டும் இருக்காது, வெளிச்சம் இருக்காது. அப்ப என்ன பண்ணிருப்பாங்க, வெளிச்சத்துக்கு எழுதுறதுக்கு பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு மெழுகுபத்தி ஏற்றி வச்சிருப்பாங்க. இந்த மெழுகுபத்திக்கு ஆட்டுக்கு என்ன சம்பந்தம் இருக்குன்னா இந்த மெழுகுபத்தியில் உள்ள கொழுப்பு எங்கிருந்து எடுக்கப்பட்டதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டுக்குட்டிட்டு இருந்தா எடுக்கப்பட்டதுன்னு சொல்லி பார்க்கணும். இந்த மாதிரி நம்ம ஆட்டுக்குட்டியுடைய சிறப்புன்னு மட்டும் தனியா பார்த்தோம்னா நம்முடைய பரிசுத்த வேதாமத்தோடும் அந்த வேதாமத்துக்கு இருக்கிற கேரக்டர்ஸோடும் எல்லாமே பொருந்தி வரும். இதோடைய பொருள் என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரோலா தான் இருக்குங்கிறதுல நம்ம கிளியரா என்ன பண்ணலாம் பார்க்கணும். சோ இதெல்லாம் வந்து சிம்பிளா நம்ம யோசிக்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட விஷயம். சோ இப்படியே நம்ம என்ன பண்ணிடலாம்னா பைபிளுக்குள்ள போலாம். பைபிளுக்குள்ள எங்க போலாம், எகிப்துக்குள்ள போலாம். சோ எகிப்துக்குள்ள எங்க போலாம்னு பாத்தீங்கன்னா அங்க ஒரு பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்படுற நீசான் மாதம் 14ஆம் தேதிக்கு நம்ம போறோம். 14ஆம் தேதி என்ன நடக்கும், ஆட்டுக்குட்டி அடிக்கப்படும். சோ அந்த ஆட்டுக்குட்டி அடிக்கப்படுற அந்த விஷயத்துக்குள்ளதான்
நம்ம ஒரு முக்கியமான வார்த்தையை நம்ம பார்க்க போறோம். அது என்னன்னா, ஆட்டுக்குட்டி இஸ்ரேல் ஜனங்கள் வீட்டில் தெரிந்து கொள்ளப்படுறது நீசான் மாதம் 10ஆம் தேதி. ஆட்டுக்குட்டி அடிக்கப்படுறது நீசான் மாதம் 14ஆம் தேதி. கிளியரா இருக்கும். நம்ம இப்ப சகோதரர் ஒருத்தர் ரைட்டிங் எழுதியிருக்காரு. என்ன கமெண்ட் பாத்தீங்கன்னா, நீசான் மாதம் 10ஆம் தேதி எகிப்துல இருந்த இஸ்ரேல் ஜனங்கள் வீட்டுக்குள்ள போன ஆட்டுக்குட்டிக்கு பேர் வேற. 14ஆம் தேதி அடிக்கப்படுறப்ப அந்த ஆட்டுக்குட்டிக்கு பேர் வேற. ரெண்டு வேற வேற ஆட்டுக்குட்டி இல்ல, ஒரே ஆட்டுக்குட்டி தான். 10ஆம் தேதி செலக்ட் பண்ணப்படுது, அப்ப அதுக்கு பேர் வேற. 14ஆம் தேதி அடிக்கப்படுறப்ப அது சேம் ஆட்டுக்குட்டி தான், பட் பேர் வேற. என்ன சின்ன சேஞ்ச் அப்படின்னா, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கு அந்த பேரு. நீசான் மாதம் 10ஆம் தேதி வீட்டுக்கு தலைவன் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வர ஆட்டுக்குட்டிக்கு பேர் தி லேம். தி லேம், அவ்வளவுதான். அப்படியே மனசுல வச்சுக்கணும். நீசான் மாதம் 14ஆம் தேதி அந்த வீட்டுக்குள்ள அந்த ஆட்டுக்குட்டி என்னவா மாறிடுதுன்னு பாத்தீங்கன்னா, யுவர் லேம். ரொம்ப அருமையான வார்த்தை. தி லேம், யுவர் லேம். 10ஆம் தேதி லேம், 14ஆம் தேதி யுவர் லேம். ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் சொல்லி பாத்தீங்கன்னா, தி லேம்னா ஒரு ஆட்டுக்குட்டி. அந்த ஒரு ஆட்டுக்குட்டி தான் வீட்டுக்குள்ள வருது. அந்த வீட்டுல இருக்க யாருக்கும் அந்த ஆட்டுக்குட்டி முன்னாடி பார்த்திருக்கவே மாட்டாங்க. இன்னைக்கு தான் வீட்டுக்குள்ள வருது. சோ லேம், தி லேம். ஆனா 14ஆம் தேதி அந்த ஆட்டுக்குட்டி என்னவா மாறுதுன்னா, எங்க ஆட்டுக்குட்டியா மாறுதுன்னு சொல்லி. எங்க ஆட்டுக்குட்டி நம்ம ஆட்டுக்குட்டி இல்ல. எந்த வீட்டுக்குள்ள போச்சோ அந்த வீட்டு தலைவர் சொல்லுவாங்க, வீட்டுல இருக்கவங்க சொல்லுவாங்க, இது எங்க ஆட்டுக்குட்டி. அப்ப 4 நாள்ல ஆட்டுக்குட்டி என்ன ஆகுது? ஏதோ ஒரு ஆட்டுக்குட்டியா வந்தது. 4 நாள்ல எங்க ஆட்டுக்குட்டிங்கிற அளவுக்கு அது பழகி. காரணம், ஆட்டுக்குட்டியுடைய ஒரு மோசமான இல்ல, ரொம்ப டேஞ்சரஸான விஷயம்னா, மற்ற எந்த ஒரு டொமஸ்டிக் அனிமல்ஸ் கிட்டையும் நம்ம பழகிறதை காட்டிலும் கொஞ்சம் பழகினா கூட அதிகமா நம்மளை கவருக்கு, அதிகமா நம்ம கூட அன்பு செலுத்துறது எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆட்டுக்குட்டி தான். ஏன் தெரியுங்களா? இது உருவாக்கப்பட்டதே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நிழலுக்காக தான். அப்படிதான் இருக்கும். சோ அந்த ஆட்டுக்குட்டி என்ன பண்ணும்? 10ஆம் தேதி தெரிந்து கொள்றப்ப ஏதோ ஒரு புதுசா வீட்டுக்குள்ள வந்திருக்கும், உட்காந்துருக்கும். இப்ப 4 நாட்கள் அந்த வீட்டுல இருக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா, 14ஆம் தேதி அடிக்கப்படும் போது பழுதில்லாம இருக்கும் ஆட்டுக்குட்டி. அப்ப உள்ள வந்த ஆட்டுக்குட்டி வரும்போது ஏதாவது குறையோட இருந்தா கூட அடிக்கப்படுறப்ப குறை இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அந்த வீட்டுல இருக்க எல்லாரும் அந்த ஆட்டுக்குட்டி எப்படி பார்த்திருப்பாங்கன்னா, ரொம்ப பத்திரமா பார்த்திருப்பாங்க, ரொம்ப கேர் எடுத்திருப்பாங்க. ஒரு சின்ன பையன் இருந்து, ஒரு கை குழந்தையில இருந்து வயசானவங்க வரைக்கும் அந்த வீட்டுல இருக்க எல்லாருமே தங்கள் வீட்டுல இருக்கிற தலைப்பிள்ளை காக்கப்படணும்னா இந்த ஆட்டுக்குட்டி தான் அதுக்கு ஒரே வழின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டுக்குட்டி கேர் எடுக்கும் போது, பாவம் அந்த ஆட்டுக்குட்டிக்கு என்ன தெரியாதுன்னா, நம்மளால இந்த குடும்பம் காக்கப்படுறதுக்காக, நம்ம பழுதில்லாம இருக்குங்கிறதுக்காக, நம்ம அடிக்கப்படுங்கிறதுக்காக கேர் எடுக்காங்கன்னு தெரியாம நம்ம மேல ரொம்ப அன்பு வச்சுட்டாங்க நினைச்சு 4 நாள் இந்த ஆட்டுக்குட்டி என்ன பண்ணிருக்கு பாத்தீங்கன்னா, அவங்க மேல ஓவரா அன்பு வச்சு. அப்ப 14ஆம் தேதி காலையில வேண்டாம், நம்ம கணக்கே வேண்டாம், வர வேண்டாம், 14ஆம் தேதி சாயந்தரம் அந்த வீட்டு தலைவன் இந்த ஆட்டுக்குட்டியை அடிக்கணும் அப்படின்னு சொல்லி கத்தியை ஓங்கும் போது அது எப்படி அவங்களால? அப்பதான் அந்த பையன் சொல்லுவான, குட்டி பையன் ஒருத்தர் வீட்டுல இருப்பான், சொல்லுவானமா, இந்த ஆட்டுக்குட்டி நம்ம ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்ப 4 நாட்கள் பழகின அந்த பழக்கம் எப்படி ஃபீல் கொடுக்குன்னு பாத்தீங்கன்னா, இதை ஒரு காலம் அடிக்க வேண்டாங்கிற கண்டிஷனுக்கு போயிருவாங்க. பட் அவங்களுக்கு வேற ஆப்ஷன் கிடையாது. ஏன்னா தலைப்பிள்ளை காக்கப்படணும்னா இப்ப இந்த ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டுத்தான் ஆகணும். சோ கஷ்டப்பட்டு வேதனையோட அந்த ஆட்டுக்குட்டியை அவங்க அடிச்சு அதோடைய மாம்சத்தை புசிச்சு ரத்தத்தை நிலைக்கால்கள்ல பூசணும். இதுதான் பழைய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு முன்னாடி பஸ்கால தேவன் கொடுத்த கட்டளை. இதை 1 இன்ச் கூட யாரும் மாத்தக்கூடாது. ஒருவேளை வீட்டுக்குள்ள ஆட்டுக்குட்டி பழுதானதை அடிச்சாங்க, அவர்கள் வீட்டுல தலைப்பிள்ளை காக்கப்படாது. ரத்தத்தை எடுத்து நிலைக்கால்களை பூசா முட்டாங்க, தலைப்பிள்ளை காக்கப்படும். சோ ஒவ்வொன்னையும் பர்ஃபெக்டா தேவன் எதிர்பார்த்த மாதிரி செஞ்சா மட்டும்தான் நடக்கும். இதை பர்ஃபெக்டா செய்யறப்ப எதுக்கு செய்யறாங்கன்னு தெரியாம ஆட்டுக்குட்டி அன்பு வச்சு, அதே சமயம் நாளை ஆட்டுக்குட்டி அந்த வீட்டுல என்ன இருப்பாங்க மறிச்சிடும். இது நிழல். இதுக்கப்புறம் இதோடைய பொருள் பார்க்கும்போது அதே மாதிரி ஒரு ஆட்டுக்குட்டி நீசான் மாதம் 10ஆம் தேதி எருசலேமுக்குள்ள வருது. இந்த ஆட்டுக்குட்டி எருசலேமுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி முதல் அவர் ஞானஸ்தானம் எடுக்க வரும்போதே யோவான் ஸ்நானகன் அறிமுகப்படுத்தினார் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ. இயேசு கிறிஸ்துவின் பேர் சொல்லி அறிமுகப்படுத்தல. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும் தேவ ஆட்டு அப்படின்னு என்ன தெரியுங்களா அர்த்தம்? 4 நாட்கள் பழகின ஒரு ஆட்டுக்குட்டிய அடிக்கிறதுக்கு இவ்வளவு தூரம் மனசுக்கு வேதனையா இருக்கு. எத்தனை வருஷம் தேவனும் கிறிஸ்துவும் ஒன்னா இருந்திருப்பாங்க. அப்படி இருக்கும்போது தன் மகனை அடிக்க கொடுக்கிறப்ப இயேசு தேவனுக்கு எந்த அளவுக்கு கஷ்டப்படும், அவரை பிரியும் போது எப்படி கஷ்டப்படும், அடிக்கப்படும் போது தேவன் பேசாம இருக்கிறப்ப எவ்வளவு கஷ்டமா இருக்கும். இதெல்லாம் நிழல்ல அவங்க ஃபீல் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்க பூமிக்குரிய வாய்ப்புக்குள்ள போகக்கூடிய ஜனங்கள் தான். ஆனா மனதளவுல இந்த விஷயம் ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும் தேவன் யாருக்கு தீர்மானிச்சிருக்காரோ நம்ம. சோ நம்முடைய மனசை இதுக்கு நேராட்டுனா நிறைய விஷயங்கள் செய்கிறோம்.
இயேசு கிறிஸ்துவ யோவான் ஸ்நானன் அறிமுகப்படுத்தினாரு, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும் தேவாட்டு. அதே அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்ற, வாசிக்கலாம். 1 பேதுரு 1:19. 1 பேதுரு 1:19. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. ரொம்ப கிளியரா பேதுரு என்ன சொல்றாருன்னா, குற்றம் இல்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி. அதாவது எந்த ஆட்டுக்குட்டியும் குற்றம் இல்லாம மாசம் இல்லாம இருக்குன்னு சொல்ல முடியும். பட் தேவனுடைய ஆட்டுக்குட்டி எப்படிதான் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த பூமிக்கு வந்தா கூட மாசற்ற ஆட்டுக்குட்டி இருக்குது. அதோடைய விலையேற பெற்ற ரத்தத்தினால என்ன பண்ணீங்க, மீட்கப்பட்டீங்கன்னா. இப்ப என்ன ஒரு விஷயம் கிளியர் ஆயிடுச்சு, நீசான் மாதம் 10ஆம் தேதி வந்த அந்த ஆட்டுக்குட்டியும், அதே மாதிரி இங்க நீசான் மாதம் 14ஆம் தேதி அடிக்கப்படக்கூடிய நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ற ஆட்டுக்குட்டியும் சேம் ஆட்டுக்குட்டி. அதுல எந்த மாற்றமே இல்லை. அப்படி இருக்கிறப்ப பழைய ஏற்பாட்டுல அடிச்சு ரத்தத்தை நிலைக்கால்களை பூசினாங்க. புதிய ஏற்பாட்டுல ஆட்டுக்குட்டி என்ன சொல்லி பேசுதுன்னா, ரத்தத்தை பூசாதீங்க, ரத்தத்தை குடிங்கன்னு சொல்லு. வாசிக்கலாம். யோவான் 6:53. யோவான் 6:53. அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரருடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். கிளியரா சொல்றாரு, மெய்யாகவே மெய்யாகவே நான் சொல்றேன், உங்களுக்கு ஜீவன் இல்ல. எப்படின்னா அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணாமல் இருந்தார். அப்ப ஆட்டுக்குட்டி சேம்னா அங்க மட்டும் ஆட்டுக்குட்டிக்கு வேற ரூல், இங்க ஆட்டுக்குட்டிக்கு வேற ரூலா? அங்க ரத்தத்தை புசிக்க கூடாது, இங்க ஆட்டுக்குட்டியே சொல்லுது, என் ரத்தத்தை புசிக்காம பானம் பண்ணாம இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஜீவன் இல்லை. 2 டைம் சொல்றாரு, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னொரு வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 26:27 மற்றும் 28. மத்தேயு 26 வசனங்கள் 27 மற்றும் 28. பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்கான சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. ஆக்சுவலா இந்த இடத்துல 27ஆம் வசனம் என்ன கிளியரா இயேசு சொல்றாரு பாத்தீங்கன்னா, அவர்களுக்கு கொடுத்து, பாத்திரத்தை எடுத்து அவங்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதுல என்ன பண்ணுங்க, பானம் பண்ணுங்க. அப்படின்னு என்ன அர்த்தம், அந்த பாத்திரத்துக்குள்ள இருக்கிற விஷயத்தை அவங்க பானம் பண்ணணும். எல்லாரும் பானம் பண்ணல, எல்லாத்தையும் பானம் பண்ணுங்க. ஏற்கனவே பார்த்த சப்ஜெக்ட்ல கம்ப்ளீட்டா குடிச்சிருங்க, ஏன்னா இது மிச்சம் வைக்க கூடாது, இது சபைக்கு மாத்திரம் தான். அப்படி நீங்க செஞ்சாதான் புதிய உடன்படிக்கை அங்க எஸ்டாப்ளிஷ் ஆகுன்னு சொல்லிட்டாரு. அப்படின்னா 144,000 பேரும் கம்பல்சரியா ரத்தத்தை குடிச்சுதான் ஆகணும். அப்படின்னா ஏன் இந்த டிஃபரன்ஸ் பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாடு? பழைய ஏற்பாட்டில் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியுடைய ரத்தத்தை நிலைக்கால்கள்ல பூசணும், சாப்பிடக்கூடாது. இது மட்டும் இல்லைங்க, பழைய ஏற்பாட்டுல ரத்தத்தை புசிக்கிறதே குற்றம். ஆனா புதிய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா ரத்தத்தை அதே ஆட்டுக்குட்டி சொல்லுது, பானம் பண்ணலினா உங்களுக்கு ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே நான் சொல்லி. சோ இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சா சப்ஜெக்ட் இதோட நிறுத்திடலாம். இந்த கேள்விக்கு பதில் தெரியுங்கிறதுக்காக தான் சப்ஜெக்ட்ல ஒவ்வொரு பாயிண்ட்டும் எவ்வளவு நேரம் பார்க்கணும். சோ அந்த ஃபீல் நமக்கு இருந்தா மட்டும்தான் இதுக்குள்ள போகக்கூடிய விஷயங்கள் நமக்கு புரியாது. சோ இப்ப கேள்விக்கு பதில் கண்டுபிடிக்கக்கூடிய செஷன் வந்துட்டோம். இப்ப நேர பழைய ஏற்பாட்டுல போலாம். பழைய ஏற்பாட்டுல ரத்தம் அப்படின்னு வந்தாலே இந்த ஜீவனுக்கு சமானம் படிச்சிருக்கோம். ஜீவனால் ஒண்ணுதான், ரத்தம்னால ஒண்ணுதான். சோ இப்ப நம்ம ரத்தத்தை பத்தி படிக்கதான் வந்துருக்கோம். ஏன்னா ரத்தத்தை அங்க புசிக்க கூடாது, புதிய ஏற்பாட்டுல புசிக்கும். சோ இப்ப கொஸ்டின் என்னன்னா, ஏன் தேவன் பழைய ஏற்பாட்டுல ரத்தத்தை புசிக்க வேண்டாம்னு சொன்னாருன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அதைத்தான் பாசவர்லயும் சொன்னாரு, ரத்தத்தை என்ன பண்ண வேண்டாம், சாப்பிட வேண்டாம், நிலைக்கால்களை பூசுன்னு சொன்னாரு. அது என்னங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு 2-3 வசனம் போட போறேன். நீங்க தான் பதில் சொல்லணும், ஏன் தேவன் ரத்தத்தை புசிக்க கூடாதுன்னு சொல்லணும். ஃபர்ஸ்ட் வசனம் ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 3 மற்றும் 4. நடமாடுகிற ஜீவ ஜந்துக்கள் யாவும் உங்களுக்கு ஆகாரமாய் இருப்பதாக, பசும் பூண்டுகளை உங்களுக்கு தந்தது போல அவைகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு தந்தேன். மாம்சத்தை அதன் உயிராகிய இரத்தத்தோடே புசிக்க வேண்டாம். கிளியரா சொல்லிட்டாரு, மாம்சத்தை அதன் உயிராக ரத்தத்தோட என்ன பண்ண வேண்டாம், புசிக்க வேண்டாம். ஒருத்தர் கிளியரா சொல்றாரு புசிக்க வேண்டாம் அப்படின்னு என்ன அர்த்தம், புசிக்க கூடாதுன்னு. அப்ப தேவன் ஒரு விஷயத்தை ஸ்ட்ரிக்டா பண்ணாதேன்னு சொல்றாருன்னா என்ன மீனிங்னா, அந்த பொருளுக்கு சொந்தக்காரர் ஓனர் அவர் தானே. உண்மைதானே? நல்லா யோசிச்சு பாருங்க. நம்முடைய உடம்புல இருக்கிற மாம்சம், நம்முடைய திங்கிங், நமக்கு உடம்புக்குள்ள ஓடிட்டு இருக்கிற ரத்தம், இது எல்லாமே நம்முடைய உரிமை பொருள் கிடையவே கிடையாது. ஏன்னா நம்ம உருவாக்கல. இது எல்லாமே யாருடைய உரிமை பொருள் பார்த்தீங்கன்னா பிதாவாகிய தேவன். அப்ப தேவன் ஒரு பொருளை இப்படி செய்யுங்கன்னு சொன்னா செய்யுங்கன்னு சொல்றதுக்கு அவருக்கு முழு உரிமை இருக்கு. ஏன்னா இது அவரால் உருவாக்கப்பட்ட விஷயம்.
நம்ம ரத்தம் நமக்குள்ள ஓடிட்டு இருந்தா கூட அந்த ரத்தத்துடைய ஓனர் யாருன்னு பாத்தீங்கன்னா நாம கிடையாது, பிதாவாகிய தேவன் தான். சோ அவர் சொல்றாரு இப்படி செய்யக்கூடாது, செய்யக்கூடாது, அவ்வளவுதான் முடிச்சது. சிம்பிளான விஷயம். இன்னொரு வசனம் வாசிக்கலாம் பாருங்க. லேவியராகமம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். லேவியராகமம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்மாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்மாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தமே. ரொம்ப கிளியரா சொல்றார். நான் இதை எடுத்து எப்படி யூஸ் பண்றேன்னு அப்படித்தான் யூஸ் பண்றேன். இப்ப நான் என்ன சொல்றேன், தேவன் சொல்றாரு, அவர்தான் ஓனர் சொல்றாரு, இந்த உலகத்துல இருக்கிற எந்த ஜீவராசிக்குள்ளேயும் ஜீவன் எதில் இருக்குன்னா ரத்தத்துல, அந்த ரத்தத்தை அவர்களை நான் எப்படி உபயோகிக்க சொல்றேனோ அப்படித்தான் உபயோகம். ஒரு வேகனுடைய ரத்தத்தை எடுத்து வெட்டி அதை கொண்டு போய் பலிபீடத்துல வச்சு அதை சாம்பல்ல அதை எரிச்சு அதை சாம்பலை எனக்கு நீங்க கொடுத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரத்தத்தை கொண்டு போய் தெளிச்சிங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அது உங்க பாவத்துக்கு நிவர்த்தி செய்யக்கூடிய விஷயம். அதை நீங்க பண்ணிக்கலாம். ஏன்னா அது உங்க பொருள் இல்ல, அது என் பொருள். நான் பாவத்தை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு தேவன் கிளியரா சொல்றது என்ன காரணம் பாத்தீங்கன்னா, இதுக்கு ஓனர் அவர் தான். அது மட்டும் இல்லைங்க, ஆசரிப்பு கூடாரத்துல எடுத்துட்டு போய் தெளிக்கக்கூடிய விளங்குடைய ரத்தம் மிச்சமாய் போச்சுன்னா என்ன பண்றது கூட அவர் தான் சொல்றாரு. ஏன்னா அவர் தான் ஓனர். வாசிக்கலாம் பாருங்க. லேவியராகமம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். லேவியராகமம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஆசாரிப்பு கூடாரத்தில் கர்த்தருடைய சந்நிதியில் இருக்கும் பலிபீடத்தின் கொம்புகள் மேல் அந்த இரத்தத்தில் கொஞ்சம் பூசி மற்ற இரத்தமெல்லாம் ஆசாரிப்பு கூடார வாசலில் இருக்கிற தகன பலிபீடத்தின் அடியிலே ஊற்றிவிட்டு. என்ன அர்த்தம் அப்படின்னா, மிச்சம் இருக்கிற ரத்தத்தை கூட நீ வெளியே கொண்டு போயிடாத, எங்க ஊத்திருந்துங்கிறார். அதையே ஆசரிப்பு கூடார வாசலில் இருக்கிற தகன பீடத்தில் அடியில ஊத்தி போகிறார். அப்ப தேவன் எந்த அளவுக்கு ரத்தத்துக்கு உரிமை கொடுக்குறாருன்னா, அது ஒவ்வொரு ஜீவராசிகளுக்குள்ள இருந்தா கூட அது அந்தந்த ஜீவராசியின் உரிமை பொருள் அல்ல. இது எல்லாத்துக்கும் ஓனர் யாருன்னு பாத்தீங்கன்னா தேவன் மட்டும்தான். சோ தேவன் பழைய ஏற்பாட்டுல ரத்தத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னா சாப்பிடக்கூடாது, ஏன்னா அது அவருடைய உரிமை பொருள். சரிங்களா? அதை மீறி செஞ்சா என்ன பண்ணுவார்னா, நீங்க படிச்சிருப்பீங்க லேவியராகமம், ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்பு. பிகாஸ் நாமளும் தேவனுடைய பொருள் தான், நமக்குள்ள ஓடிட்டு இருக்கிற ரத்தமும் தேவனுடைய ப்ராப்பர்ட்டி தான். அந்த ரத்தத்தை பழைய ஏற்பாட்டுல தேவன் எதுக்கு யூஸ் பண்ண சொன்னாலும் அதுதான் யூஸ் பண்ணும். எப்படி யூஸ் பண்ண சொல்லியிருக்காரோ அப்படித்தான் யூஸ் பண்ணும். சாப்பிடக்கூடாதுன்னா சாப்பிடக்கூடாது, எடுத்துக்கொண்டு தெளினா தெளிக்கணும், கீழே ஊத்தணும். ஏன்னா எல்லா ரத்தமும் யாருடைய உரிமை பொருள், யார் ஓனர்னு பாத்தீங்கன்னா தேவன். இதனாலதான் பழைய ஏற்பாட்டுல தேவன் சொன்னதை நம்ம அப்படியே கேட்கிறோம், ரத்தத்தை புசிக்க கூடாது. இதேதான் பஸ்காலையும் தேவன் சொல்லிட்டார், ரத்தத்தை புசிக்க வேண்டாம், நிலைக்கால்கள் கூட என்ன பண்ணிருக்காரு, பூசிட்டு. ஆனால் புதிய ஏற்பாட்டுல ஆட்டுக்குட்டி, அதுக்குள்ள இருக்கிற ரத்தம், அந்த பாயிண்ட் வந்தார். அந்த ஆட்டுக்குட்டி என்ன பண்ணுச்சுன்னு பாத்தீங்கன்னா, கடைசி பஸ்கா, அதாவது நினைவு கூறுதலுடைய கடைசி விஷயம், அவர் தான் சீஷரோட உட்கார்ந்து கடைசியா அவர் அனுசரிக்க போற அந்த பந்தியில இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார், அவர் ஒரு ஆட்டுக்குட்டி, ஏன்னா ஆட்டுக்குட்டி இடத்த எடுத்தார், உட்கார்ந்து என்ன சொல்றாருன்னா, என் ரத்தத்தை வாங்கி நீங்க குடிங்கன்னு சொல்றாரு. அப்படின்னா இது வரைக்கும் தேவன் சொல்லாத விஷயத்த இயேசு கிறிஸ்து சொல்றாருன்னா கண்டிப்பா அது ஒரு அர்த்தம் இல்லாம இருக்காங்க. இப்ப நல்லா கவனிங்க, பழைய ஏற்பாட்டுல தேவன் ரத்தத்தை என்ன பண்ண சொல்றாரோ அதை அப்படியே பண்ணணும். காரணம் என்ன சொல்லி பாத்தீங்கன்னா அது அவருடைய உரிமை பொருள். புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்து புதுசா அவர் ரத்தத்தை பத்தி அவர் ஒண்ணு பேசுறான்னு என்ன அர்த்தம், அவர் உடம்புக்குள்ள ஓடிட்டு இருக்கிற, யாரும் உடம்புக்குள்ள ஓடிட்டு இருக்கிற, நம்ம உடம்புக்குள்ள இல்ல, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் இல்லைங்களா, 33 வருஷம் இருந்தார் இல்லையா, ஞானஸ்தானம் எடுத்து 3 வருஷம் இருந்தார் இல்லையா, அந்த எல்லா சந்தர்ப்பத்துக்கும் அவர் மாம்சத்தில் இருக்கும் போது அவருடைய உடம்புக்குள்ள ஓடிட்டு இருந்த ரத்தம், அதாவது ஜீவன், ரத்தம் தான் ஜீவன், அந்த ஜீவன் அந்த ரத்தம் தேவனுடைய உரிமை பொருளா இயேசு கிறிஸ்துவின் உரிமை பொருள்? பழைய ஏற்பாட்டுல ரொம்ப கிளியரா இருக்கும், தேவனுடைய உரிமை பொருள் தான். ஆனா இயேசு கிறிஸ்து பேச்சுல ஏதோ ஒரு மாற்றம் இருக்கு. சோ அந்த மாற்றத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த கேள்வி. இயேசு கிறிஸ்து மாம்சத்துல இருந்தாருன்னா அவர் உடம்புக்குள்ள ரத்தம் ஓடிட்டு இருக்கும், அவருக்குள்ளேயும் ஜீவன் இருந்திருக்கும், அவருக்குள்ள ஜீவன் இருக்கிறதுக்கு காரணமே அந்த ரத்தம் தான். கொஸ்டின், அந்த ரத்தத்தை வாங்கி குடிங்கன்னு சொன்னார் சீஷர்கள். இதுதான் பழைய ஏற்பாட்டுக்கு முரண்பாடா இருக்கு. கேள்வி எப்படி கொண்டு போயிட்டோம்னா, இயேசு கிறிஸ்து உடம்புக்குள்ள ஓடிட்டு இருந்த ரத்தம் உரிமை பொருள், உரிமையாளர், ஓனர் அந்த ரத்தத்துக்கு தேவனா இயேசு கிறிஸ்து என்பதை கொஞ்சம் யோசிச்சுப்பாரு. இந்த இடத்துல ஒரு 2-3 செகண்ட் நான் ஏன் நிறுத்துறேன்னா, உங்களால பதில் சொல்ல முடியும் நான் நம்பிட்டு இருக்கிறேன். கண்டிப்பா சொல்றேன், யாருடைய உடம்புக்குள்ளேயும் இருக்கிற ரத்தம் அவங்களுடைய உரிமை பொருள் அல்ல. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய உடம்புக்குள்ள ஓடிட்டு இருக்கிற ரத்தம், அதுக்கு காரணமான ஜீவன் தேவனுடைய உரிமை பொருள் அல்ல. அது யாருடைய உரிமை பொருள் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து. எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஒரு சின்ன பாயிண்ட்ல கண்டுபிடிக்கலாம்.
அப்புறம் வசந்தத்துக்கு ஒரு சின்ன பாயிண்ட்ல கிடைக்கும். அவர் ஏற்கனவே பரலோகத்துல தேவனுடைய வலது பரசத்துல தேவனுடைய தேவனுடைய மடியில உட்கார்ந்து சின்ன பிள்ளை செல்ல பிள்ளைய அவர் பார்த்து தேவன் பண்ற எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணிட்டு 2 பேரும் சேர்ந்தா மனுஷனை உருவாக்கு. இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறப்ப மனுஷன் தான் இந்த பூமிக்கு போகணும்னு சொல்லி முடிவாகிறப்ப அது பாவம் இல்லாத மனுஷன் தான் பூமிக்கு வரணுங்கிறப்ப அதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிறப்ப இயேசு கிறிஸ்து சொன்னாரு. தேவன் கேட்டாரு, பின்பு நான் யாரை அனுப்புவேன்? நல்ல கவனிக்கிற கேள்வி. இயேசு கிறிஸ்து போக சொல்லி தேவன் சொல்லவே இல்லை. பின்பு நான் யாரை அனுப்புவேன்னு சொன்ன உடனே தானே சுயமா நான் போறேன்ட்டு வந்தாரா என்ன அர்த்தம்னா அது தேவன் கம்பல் பண்ணி போகல, இயேசு கிறிஸ்து தானே சுயாதீனமா அந்த முடிவு எடுத்தார். அப்ப இயேசு கிறிஸ்து சுயாதீனமா முடிவு எடுத்தாருன்னா சுயாதீனத்தில் தானே இயேசு கிறிஸ்து வந்திருப்பாரு. அப்ப சுயாதீனம் என்ன அர்த்தம்? அவருக்குன்னு சில விஷயங்கள் தேவன் கொடுத்திருப்பாரு, நீங்க முடிவு எடுத்துக்கலாம். அந்த மாதிரி தேவன் சுயாதீனத்துல இயேசு கிறிஸ்து கொடுத்த ஒரு முக்கியமான விஷயம், நீயே இது என்ன பண்றியோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி தேவன் கொடுத்த ஒரு முக்கியமான உரிமை பொருள் அது என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவின் உடம்புக்குள்ள ஓடிட்டு இருக்கிற ரத்தம், அந்த ரத்தத்துக்கான மர்ச்சி. அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துடைய உடம்புக்குள் ஓடிக்கொண்டிருந்த ரத்தத்துக்கு உரிமையாளர் தேவன் அல்ல, இயேசு கிறிஸ்து. இது இயேசு கிறிஸ்துவ சொல்லுவார். வாசிக்கலாம். யோவான் 10ஆம் அதிகாரம் 17 மற்றும் 18. யோவான் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 17 மற்றும் 18. நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பாயிருக்கிறார். ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்றார். அன்பான சகோதர சகோதரிகளை, கட்டாயமா நீங்க வசனத்தை வாசிக்கும் போது கவனிச்சிருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா இந்த சப்ஜெக்டுடைய முக்கியமான வசனமே தான். பல்வேறு சந்தர்ப்பங்கள் இந்த வசனத்தை பார்த்திருந்தா கூட இந்த வசனம் இப்ப நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா நம்முடைய கேள்விக்குரிய பதில். சோ கேள்வி என்ன? இயேசு கிறிஸ்துவின் உடலுக்குள் ஓடிக்கொண்டிருந்த ரத்தம் ஜீவனுக்கு காரணம். சோ அந்த ஜீவனை பத்த படிக்க வந்திருக்கோம். அந்த ரத்தம் யாருக்கு உரிமை பொருள் பாத்தீங்கன்னா அது தேவனுடைய உரிமை பொருள்ல இயேசுக்குரிய உரிமை. எப்படி கண்டுபிடிக்கலாம் தெரியுங்களா? அதான் இந்த வசனம். 18ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஒருவனும் அதை என்னிடத்துல இருந்து எடுத்துக்கொள்ளலாம். பேசிட்டு இருக்கிறது நம்முடைய ஆண்டவராக இயேசு. ஒருவனும் என்னிடத்துல இருந்து அதை எதனா முன்னாடி வசனத்துல பேசிட்டு இருக்க என் ஜீவன். சோ இயேசு கிறிஸ்து கிளியரா சொல்றாரு, என் ஜீவனை ஒருவனும் எங்கிட்ட இருந்து எடுக்க முடியாது. ஒருவனும் சொல்றதுல யார் வந்துருவா? இன்க்ளூடிங் பிதாவாகியது. இப்ப நம்ம கொஞ்சம் கோபம் கூட வரலாம். அப்ப தேவனை விட இவர் அந்த இடத்துல பெருசா இருக்காருன்னா கீழே வசன வாசிப்பு கிளியரா கண்டுபிடிச்சிடலாம். அதை நான் அப்புறம் வரேன். முதல்ல இந்த பாயிண்ட் முடிச்சிடலாம். ஒருவனும் அதை என்னிடத்துல இருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான், நானே அதை கொடுக்கிறேன். இன்னும் அருமையான பாயிண்ட் பாரு. யாரும் எடுக்க முடியாதுங்கிறதுக்காக நான் வச்சுக்க மாட்டேன், அதை நான் கொடுக்க போறேன். இது என்ன ஆச்சரியமா இருக்கு? அவரே கொடுக்கதான் போறாரு, அப்புறம் எதுக்கு அவருக்கு உரிமை பொருளை வச்சுக்கணும்? ஒரு தடவை கொடுக்கதான் போறாரு, எதுக்கு வச்சுக்கணும்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கு. காரணம் இல்லாம நான் தான் இதுக்கு உரிமை பொருள், ஆனா நானே அதை கொடுப்பேன்னு சொல்றேன். என்ன அர்த்தம்னா ஏதோ விஷயம் உண்டு. அடுத்த பாயிண்ட் பாரு. அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம். சோ என் ஜீவனை கொடுக்கறதுக்கும் எனக்கு அதிகாரம் இருக்கு. நான் நினைச்சாதான் கொடுக்க முடியும். அதே சமயம் மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவின் இடத்தில் பெற்றுக்கொண்டேன். அருமையான பாயிண்ட். அப்படின்னு என்ன அர்த்தங்க? அவருடைய ஜீவன், அவருடைய ரத்தம், அவருடைய உரிமை பொருள்ங்கிறத அத்தாரிட்டியா யாருகிட்ட இருந்து பர்மிஷன் வாங்கிட்டு வந்திருக்காருன்னா தேவன். அது ஆச்சரியம். அப்ப தேவன் என்ன பண்ணிட்டாரு? பின்பு நான் யாரை அனுப்புவேன் அப்படின்னு கேட்டப்ப சுயாதீனத்துல இயேசு கிறிஸ்து வரேன்னு சொல்றப்ப சுயாதீனம் சொல்றது அவரே முடிவு. அந்த நிலைமையை தேவன் இயேசு கிறிஸ்து கொடுக்கும்போது எதையும் சேர்த்து கொடுத்திருக்காருன்னா உன் ஜீவனை, உன் ரத்தத்தை நீ யாரு கொடுக்க நினைக்கிற அவங்களுக்கு. அதான் அவர் சொல்றாரு, ஒருவனும் அதை என்னிடத்துல இருந்து எடுத்துக்கொள்ளவும் மாட்டான், நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த பர்மிஷன் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இயேசு கிறிஸ்துக்கு ஒரிஜினலா இந்த பவர் கிடையாது. இந்த பர்மிஷனை நான் யார்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்தேன்? பிதா கிட்ட இருந்து என்ன பண்ணேன்? வாங்கிட்டு வந்தேன். எதுக்கு வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு வேற ஒண்ணுமே இல்லைங்க. அவருடைய ஆசை என்னன்னா எப்படியும் ஜீவன் போத்தாம், எப்படியும் இந்த ரத்தம் உடம்புல இருந்து போத்தாம் போதும். இருந்தாலும் போக போற ரத்தத்துக்கும் போக போற ஜீவனுக்கும் எதுக்கு இவர் உரிமை பொருளை வாங்கிட்டு வந்தாருன்னா அதுக்கு ஒரே காரணம் இருக்குதா, என் உயிரை நீங்க கொடுக்க வேண்டாம் தேவனே, நானே எடுத்து என் பிள்ளைகள் கேளு. யாருமே இந்த வார்த்தையை யூஸ் பண்ண முடியாது உலகத்துல. காரணம், யாருடைய உயிரும் நம்முடைய கைவிட்ட. ஆனா இயேசு கிறிஸ்துவால சொல்ல முடியும், அவருடைய உயிர் அவர் கை. தட் மீன்ஸ் என்ன அர்த்தம்? அது அவரே பாதுகாத்து வச்சு போறது.
அப்படி ஆசைன்னா ஒரு பொருளை, ஒரு விஷயத்த நானே கொண்டே கொடுக்கணும், வேற யார் மூலமும் போகும். இந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம ஆசைப்படுவோம் தெரியுமா? ஒரு கிஃப்ட் வாங்கணும்னு சொல்ல, ஒரு பெரிய கல்யாணத்துக்கு போறோம், ஒரு கிஃப்ட் வாங்குறோம் அப்படின்னா ஒரு 10 பேர் சேர்ந்து கிஃப்ட் வாங்கிடுவோம். ஆனா யார் கொடுக்கறதுன்னு ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா? அதுல யார்கிட்ட கொடுத்து சொல்லுவோம்? நம்மளும் ரொம்ப தாழ்மையா மத்தவங்களை பார்த்து நீங்க கொடுங்கன்னு சொல்லுவோம். ஏன்னா அந்த பொருளுக்கு ஒரு முக்கியத்துவம் இல்லாம நம்ம சொல்ல மாட்டோம். அப்ப வாங்குறது 10 பேர் இருந்தாலும் கொடுக்கறது 10 பேர்ல அந்த ஒருத்தர் தான். அந்த ஒருத்தர்கிட்ட ஏன் கொடுக்கணும்னா அவர் கொடுத்தா வாங்குறவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். அதே மாதிரிதான் இயேசு கிறிஸ்து நானே கொடுக்குறேன்னு என்ன அர்த்தம்? அவர் வச்சுக்க போறது இல்ல, இந்த உரிமையை தேவன்றது எதுக்கு வாங்கிட்டு வந்தாருன்னா, என் உயிரை, என் ரத்தத்தை நான் எடுத்து என் பிள்ளைகள், உங்க பிள்ளைகளுக்கு இருக்கணும் அப்படிங்கிறது. சோ இந்த ஆசையினாலதான் இதை உரிமை பொருளா நம்முடைய ஆண்டவர் வாங்கிட்டு வந்து என்ன சொல்றாருன்னா, தேவன் கிட்ட வாங்கிட்டு வந்த பர்மிஷன் அடிப்படையில என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுங்கன்னு சொல்றாரு. அப்ப பழைய ஏற்பாட்டுல இல்லாத விஷயத்தை அவர் சொல்றதுக்கு காரணம் ஒண்ணு, அது அடையாளமா சொல்லப்பட்ட விஷயமா இருக்காது. அடையாளத்துல கூட உரிமை ஏன் இயேசு கிறிஸ்து கொடுக்கப்பட்டுச்சிருப்பாங்க. இதை இயேசு கிறிஸ்துவே யாருக்கு கொடுத்துட்டுன்னு சொல்லிட்டு தேவன் அவருக்கு அந்த பர்மிஷன். இயேசு கிறிஸ்து வந்து அவர் கூட இருந்த 12 பேர்த்த பார்த்தாங்க. அதாங்க ஆச்சரியம். இந்த பர்மிஷன் வாங்கிட்டு வந்து நமக்கு டைரக்டா கொடுக்க போறதுல அவர், ஆனா டைரக்டா கொடுக்க போறது அந்த 12 பேருக்கு. அதுல ஒருத்தர் போயிடுவார், 11 பேர். சோ இந்த 11 பேர் மேலும் இயேசு கிறிஸ்து என்ன அன்பு வச்சிருக்கு? அவங்களை செலக்ட் பண்ணி, அவங்களை உருவாக்கி, அவங்களுக்கு சத்தியத்தை சொல்லி கொடுத்து, அவர்கள் வந்து தேவனுடைய திட்டத்துக்கு புறம்பாவோ மீறியோ போகும்போதெல்லாம் அவங்களுக்கு எப்படி சரி பண்ணுமோ அவங்க மனசுக்கு ஏற்ற மாதிரி அவங்க சரி பண்ணி, அவங்களுக்கு தேவையான விஷயத்த பூரா புதுசா ஃபீட் பண்ணிட்டு கடைசியா உட்கார்ந்து அவர்களை பார்த்து உங்க கூட தான் நான் இந்த பந்தி இருக்குன்னு சொல்லி சொல்ற அளவுக்கு இயேசு கிறிஸ்து ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண அந்த 11 பேருக்கு இயேசு கிறிஸ்து திருப்பி கொடுக்கிற ஒரே ஒரு விலை மதிப்பற்ற பொருள்னு சொல்லிப்பாங்க, அவருடைய ஜீவன். டைரக்டா அவரே எடுத்து கை கொடுத்தாரு. அதான் அவருடைய. அதனாலதான் அந்த ரத்தத்தை அவர் கையில் எடுத்து கொடுக்கணுங்கிறதுக்காக ஒரு மிகப்பெரிய பர்மிஷனை தேவன் இருந்து வாங்கிட்டு வந்து இதை எடுத்து குடிச்சு நீங்க என்ன பண்ணீங்க குடிங்கன்னு சொல்றாங்க. என்ன அர்த்தம்னா, என்ன மாதிரி நீங்களும் பாடுகளை சகிச்சு என்ன மாதிரி மாறணுங்கிறது தான் அவர் சொல்றாரு. சோ அவர் எந்த நியாயப்பிரமாணத்தை மீறவும் இல்லை, எந்த கட்டளையும் மீறவும் இல்லை. அவருக்கு ஒரே ஒரு ஆசை தான், அது தேவனுடைய உரிமை பொருளா இருந்தது. இவர் சுயாதீனத்துல வரும்போது அவருடைய உரிமை பொருளா மாற்றப்பட்ட அவருடைய ரத்தத்தை அவர் ஏன் தனது உரிமை பொருளை எடுத்துட்டாருன்னா, தானேதான் அந்த 1,40,000 பேருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தோட எடுத்து வந்தாங்க. அப்படிப்பட்ட அர்த்தத்துலதான் கொண்டு வரப்பட்ட அந்த ரத்தத்தை நாம 21ஆம் தேதி அன்னைக்கு எடுத்து பருகப்போம். சோ நமக்குள்ள என்ன ஃபீல் வரணும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவா எடுத்து கொடுத்த அவருடைய ஜீவன், அவருடைய ரத்தம், அதான் அந்த திராட்சை ரசம். சோ இதை என்ன சொல்றாரு இயேசு கிறிஸ்துனா, சீஷர்கள் கூப்பிட்டு கொடுக்கும்போது சொன்ன முக்கியமான வார்த்தை என்ன, என்னை நினைவு கூறும்படி இது செய்யும் அப்படின்னு. என்ன அர்த்தம் நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லுவோம்னா, நீங்க எப்பப்பெல்லாம் இந்த பாத்திரத்துல நீங்க வந்து எடுத்து பானம் பண்றீங்களோ அந்த சமயத்துல ஒண்ணு நினைச்சுக்கோங்க, இது நான் உங்களுக்காக கொடுத்த என்னுடைய உயிர் நினைச்சுக்கோங்க சொல்றேன். வேற ஒண்ணுமே கிடையாது. ஒவ்வொரு டைம் நாம எடுத்து நினைவுகள் அனுசரிக்கும் போதும் நாம மனசுக்குள்ள நினைக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இது இயேசு கிறிஸ்துவின் உரிமை பொருள், அதை இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்குன்னு சொல்லி தேவன் கிட்ட பர்மிஷன் வாங்கி கொடுத்துட்டு நம்ம கிட்ட வச்ச ரிக்வஸ்ட் என்ன, என்னை நினைவு கூறும்படி என்ன பண்ணி செய்யுங்கன்னு சொல்லு. அடுத்த ஒரு கேள்வி, இயேசு கிறிஸ்து இப்பேற்பட்ட சுயாதீனத்தை வாங்கிட்டு வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்றதுக்கு இந்த பூமியில ஆசைப்பட்டார். இயேசு கிறிஸ்து ஆசைப்பட்டான்னு பிளைனா சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து ஆசைப்பட்டிருக்காரு. எதுக்கு ஆசைப்பட்டார் வாசிக்கலாம் பாருங்க. லூக்கா 22ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். லூக்கா 22ஆம் அதிகாரம் வசனம் 15. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நான் பாடுபடுகிறதற்கு முன்னே உங்களுடனே கூட இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையாயிருந்தேன். இந்த ஆசை இருந்தேங்கிற வேர்டு தான் ரொம்ப இம்ப்ரெசிவான வேர்டு. நான் பாடுபடுறதுக்கு முன்னாடி அப்படின்னு என்ன அர்த்தம், ஒரு மிகப்பெரிய துயரத்துக்குள்ள போறாரு. உலகத்துக்குள்ள வந்து மனுஷனா பிறந்த யாருமே அனுபவிக்க கூடாத ஒரு கஷ்டம். ஏன் இதை வந்து அனுபவிக்க கூடாத கஷ்டம் சொல்றோம்னா, மன ரீதியாவும் சரி உடல் ரீதியாவும் சரி ரெண்டுலயுமே ப்ராப்ளம். அவரை உச்சகட்ட டார்ச்சர் கொண்டு போயிட்டாங்க. அதனால சொல்றாரு, இப்ப ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரபிள்குள்ள நான் போகும்போது அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன விஷயம் என்ன படுதுன்னு தோணினா, உங்க எல்லாத்துக்கூட உட்கார்ந்து கடைசியா இந்த பஸ்காவை என்ன பண்ணணும் சாப்பிடணும்னு நான் என்னவா இருக்கேன்னு சொல்றாருன்னா ஆசையா இருக்கு. யாரோ அடிச்சு என் உடம்புல இருந்து உயிர் போகுது அப்படின்னு நினைச்சுக்காது. யாரோ அடிச்சாலும் என் உடம்புல இருந்து உயிர் போறது இல்லை, நானே தான் எடுத்து உங்களுக்கு கொடுத்துப்பாங்க. அதுக்கு அடையாளமா தான் இப்ப நான் என்ன பண்றேன்னா, என் ஜீவனை நான் வாங்கிட்டு வந்த என் உரிமையை
உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இதை கொடுக்கறதுக்கு எனக்கு என்ன வந்துச்சு பாத்தீங்கன்னா ஆசையா இருக்கு. ஒரு பெரிய கிஃப்டை நமக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கு ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு நம்ம வாங்கிட்டு வந்து அதை கொடுக்கறதுக்கு எப்படி ஆசையா இருக்கும், அதே மாதிரி நம்முடைய ஆண்டவர் தன் ஜீவனை நமக்காக மட்டுமே கொடுக்கறதுக்கு அவர் என்ன வந்திருக்காருன்னா ஆசையா இருக்கு. சோ இந்த தடவை நினைவு கூற அனுசரிக்கும் போது நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, இயேசு கிறிஸ்து ஆசைப்பட்ட விஷயம் இப்ப நம்ம, ஆனா அவர் ஆசைப்படுற மாதிரி நம்ம நடந்துக்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்போம். ஏன்னா எப்படியோ ஒரு விஷயத்த அவர் நம்மகிட்ட கொண்டு சேர்த்துறது, ஆனா எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அவர் நினைச்ச மாதிரி நம்ம வருஷம் வருஷம் இருக்கிறோமான்னு பார்த்தா அது கொஸ்டின் மார்க். அப்ப நம்ம என்ன விஷயத்தை யோசிக்கணும், இயேசு கிறிஸ்து இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு அன்பு செலுத்தியிருக்காரு நம்ம மேல அப்படின்னு சொல்லி படிக்கிறதை காட்டும், திருப்பி நாம அவருக்கு எந்த விதத்துல அன்பு செலுத்தணும். ஒரு பெரிய கிஃப்ட கொண்டு நமக்கு ஒருத்தர் வாங்கி கொடுத்தாரு, அந்த கிஃப்ட பாக்குறப்பல நமக்கு அவர் ஞாபகம் தான் வரும். அதான் அன்பு. நம்ம உலகத்துல அதான் பெரிய அன்பு. ஆனா உயிரவே கிஃப்டா கொடுத்தவருக்கு நாம திருப்பி கொடுக்க போற மிகப்பெரிய விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நாம திருப்பி உயிரை கொடுக்க வேண்டாம். அதுக்கு அவசியம் இல்லை, அது முடியவும் முடியாது. நம்முடைய ஜீவன் அவருடைய ஜீவனுக்கு ஈக்குவல் ஆகவும் பார்த்து அப்ப என்னதான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நமக்காக உயிரை கொடுத்தவர் நமக்கு உயிரை கொடுக்குறப்ப நமக்கு என்ன சொல்லி கொடுத்துட்டு போனாலும் அதை கொடுக்கணும். அதான் அவருக்கு பெரிய விஷயம். அதை கொடுத்துட்டேங்கிற மனப்பான்மையோட வந்து உட்கார்ந்து பந்தி அனுசரிக்கிறவங்க அந்த வருஷத்தோட பந்தி முடிச்சிருவாங்க, அடுத்த வருஷம் இருப்பாங்க. ஏன்னா அவங்க வாழ வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா நம்ம ஒவ்வொரு வருஷமும் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சூழ்நிலையும் யோசிச்சு பார்க்கும்போது நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டிய விஷயம்னா, இயேசு கிறிஸ்து ஆசைப்பட்ட விஷயம் அவர் இல்லாட்டி நமக்கு வந்து சேர்ந்து, ஆனா அவர் நமக்கிட்ட என்னென்ன எதிர்பார்த்து ஆசைப்பட்டாரோ அந்த விஷயத்தை நம்ம செய்யறதுல எவ்வளவு பின்தங்கி இருக்கோங்கிறத விஷயம். ஒரு சப்ஜெக்ட் போட இருக்க ஆவிக்குரிய கணக்குகள் பார்க்க நம்ம ஆவிக்குரிய காலந்துகள் மற்ற எல்லா விஷயத்தையும் தேவன் நம்ம கொடுத்த ஆவிக்குரிய அத்தனை விஷயத்தையும் நம்ம கணக்கு பார்க்கறதுக்கு ஒரு சரியான பீரியட் எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த நினைவு கூறுவார். ஏன் தெரியல நினைவு கூறுவது சொல்றோம், போன வருஷம் கமிட் பண்ணி போயிருக்கோம். எப்படின்னா உங்க ரத்தத்தை கொடுங்க, மாம்சத்தை கொடுங்க, சாப்பிட்டு இந்த ஒரு வருஷம் கிரெடிட் கொடுத்துருங்க எங்களுக்கு, இந்த ஒரு வருஷத்துக்குள்ள நாங்க என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா திருந்தி வந்து நிக்கணும்னு சொல்லி போயிருக்கோம். அப்படி இருக்கிறப்ப சொல்லிட்டு போன விஷயத்த திருப்பி கொடுத்துருக்கோமா இல்லையான்னு பாக்குறதுக்கு கணக்கு பார்க்கணுமா இல்லைங்களா, அதான் முக்கியமா நமக்கு தேவை. அப்படி யோசிச்சு பார்க்கும்போது நம்ம இயேசு கிறிஸ்துக்காக அழுக வேண்டாம், நமக்காகத்தான் ஆக்சுவலா அழுகணும். ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு அவர் ஆசைப்படுற மாதிரி மாறி இருக்கோங்கிறத நம்ம கவனிச்சு பார்க்கணும். இதுக்காகத்தான் நம்முடைய ஆண்டவர் என்ன பண்ணிருக்காருன்னா தன்னுடைய ஜீவனை அவரே எடுத்து சீஷர் கையில கொடுத்து இப்ப நமக்கு வந்து சேர்ற மாதிரி என்ன பண்ணிட்டாருன்னா பண்ணிட்டாரு. சோ கடைசி பந்தியில என்ன பண்றாரு, பஸ்காவுக்கு நிறைவுன்னு சொல்லிட்டு நினைவு கூறுதல அனுசரிச்சு முடிச்சுட்டு அவர் எதற்கு ஆசையா இருந்தாரோ அந்த விஷயத்தை செஞ்சு முடிச்சுட்டு மிகப்பெரிய கஷ்டத்துக்குள்ள நம்முடைய ஆண்டவர் போகும்போது கூட அவர் ஆட்டுக்குட்டியா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் யோவான் ஸ்நானத்தை ஞானஸ்தானம் எடுக்கும் போது ஆட்டுக்குட்டி தான். உண்மையாலுமே சொல்லப்போனா அதுக்கப்புறம் 3.5 வருஷம் வாழ்க்கையில ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் ஆட்டுக்குட்டி தான். கடைசி பந்தியில ஆட்டுக்குட்டி அவர் தான். அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு திருப்பி தன்னுடைய ஜீவனை கொடுக்கும் போதும் அவர் ஆட்டுக்குட்டி. எப்படி கன்ஃபார்ம் பண்ணலாம் அவர் ஆட்டுக்குட்டிட்டு? இவ்வளவு பெரிய வேதனையை அவர் உடம்புக்குள்ள உடல் ரீதியா கொடுக்கும் போது எப்பேற்பட்ட மனுஷனா இருந்தாலும் சரி, சுயநினைவே இல்லாதவங்க இருந்தாலும் சரி, கோமா ஸ்டேஜுக்கு போனவனை தவிர தன் கையில கடப்பாறை எடுத்து அடிக்கும் போது சத்தம் போடாம இருக்கவே முடியாது. எக்ஸப்ட் கோமா ஸ்டேஜ் நான் சொல்றது. ஆனா நம்முடைய ஆண்டவரை இயேசு கிறிஸ்து முழு உணர்வோடு இருந்தார். நம்மளை விட அவருக்கு உணர்வுகள் 1000 மடங்கு. அப்படி இருக்கிறப்ப மனசுக்குள்ளேயும் வேதனை, உடம்புலையும் வேதனை, இவ்வளவு வேதனையில திருப்பி அவரை அடிக்கும் போது அவர் வாயை திறந்து ஏன் ஒரு சத்தம் கூட போடலினா அப்பவும் ப்ரூவ் பண்றாரு நான் ஆட்டுக்குட்டி தான் சொல்லி. வசனம் வாசிக்கலாம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போலவும் தன்னை கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். என்ன அழகா ப்ராபஸியை ஃபுல்ஃபில் பண்ணிருக்காரு பாருங்க. ஆட்டுக்குட்டிங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டார். கிளியரா ப்ராபஸியை ஃபுல்ஃபில் பண்றாரு. புரிஞ்சுக்கிற விஷயத்த நிறைவேற்றி காமிக்கிறார். ஒரு விஷயத்தை ஏசுக்கு மாறவே மாட்டார். என்ன கண்டிஷன் இருந்தாலும் சரி, எவ்வளவு தூரம் மாறினாலும் சரிங்க, உடல் தோற்றமே மாறுற அளவுக்கு அடிச்சாலும் சரி, அவர் எடுத்த முடிவுன்றது அவர் மாற மாட்டார். அதான் ஏசுக்கு ஸ்டைல். இதெல்லாம் யாருக்காகன்னு கேட்டா அதான் கொடுமை, அவக்காக தான் பாத்தீங்கன்னா. ஆனா அந்த வசனத்துல ஏசா என்ன சொல்றாருன்னா, ஆனாலும் தம்முடைய வாயை ஏன் அவர் திறக்கலைன்னா அடிக்கப்படும்படி கொண்டு போக போற ஒரு ஆட்டு, அடிக்கப்படுறப்ப கொண்டு போற ஆட்டுக்குட்டி கண்டிப்பா கத்தும், டெஃபனட்டா கத்தும், தெரிஞ்சிருக்கு. அது கத்தாது, கெஞ்சும். ஆனா அதே ஆட்டுக்குட்டி மயிர் கத்திரிக்கும் போது சத்தமே போடாது.
ஏன் போடாது தெரியுங்களா? மயிர் கத்திரிக்கிறதுக்கு நம்மள மாதிரி அந்த சாதாரண கத்திரிக்கோள் எடுத்து வர மாட்டாங்க. செடி வெட்டுற மாதிரி ஒரு பெரிய கத்திரிக்கோள் எடுத்து வெட்டும் போது, நிறைய ஆடுகள் கூட்டத்துக்குள்ள வெட்டும் போது வெட்டுறவர் பார்த்து இல்லாமலாம் வெட்ட மாட்டார், வாட்டர் ஸ்பீடா வெட்டிட்டே போயிட்டு இருப்பாரு. அப்படி வெட்டும் போது ஒரு சில ஆடுகளுக்கு மயிர் கத்திரிக்கும் போது ஆழமா சதையை சேர்த்து வெட்டிட்டு, அந்த சமயத்துல அந்த ஆடு என்ன பண்ணா தெரியுங்களா? வழியில கத்தாது. ஏன் கேட்ட கத்தனை இன்னும் ஒரு பாவம் மறுபடியும் நல்லா வெட்டுவார். சோ மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தம் விடாது இருக்கிற ஒரு ஆட்டு இயேசு கிறிஸ்து எப்படி தான் பார்த்தீங்கன்னா தன்னுடைய வாயை திறவாது. இதெல்லாம் எதிர்த்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தா வேற ஒண்ணுமே கிடையாது. ஜீவனை நமக்காக கொடுக்கணும். இவ்வளவு அடி ஏங்க வாங்கினாரு? அவர் பார்த்து நினைச்சிருந்தா பேச ஒரே செகண்ட்ல நீங்களா மரண தண்டனை கைப்பிடிக்கிற மாதிரி தூக்குல போட்டு கொண்டிருந்தாங்கன்னா, தலையை வெட்டி கொண்டிருந்தாங்கன்னு வச்சுக்கலாம். இவ்வளவு வேதனை இருந்திருக்காரு. எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு அது செய்யறான்னு பாத்தீங்கன்னா, செஞ்ச விதம் ஆட்டுக்குட்டி மாதிரி இருந்தாலும் ஏன் செய்யறான்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு அடியும் நாம் செய்யக்கூடிய பாவம், அதுக்காக அவர் செய்யணும். வாசிக்கலாம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் மற்றும் 5ஆம் வசனம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் வசனங்கள் 4 மற்றும் 5. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். சோ ரொம்ப கிளியரா வசனம் இருக்கு. அவர் வசனத்தை ஃபுல்ஃபில் பண்ணி முடிக்கிறாரு. அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டார் நினைக்கிறோம், கிடையவே கிடையாது. தேவன் அனுமதி கொடுத்தார். காரணம், நாம தவறு செய்வதற்கு நமக்குள்ள அனுமதி கொடுத்த தேவன் தன்னுடைய குமாரனை அடிப்பதற்கு என்ன பண்ணியிருக்கான்னு அனுமதி. சோ ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம ஒவ்வொரு பிக்சர்லயும் இயேசு கிறிஸ்து மாதிரி ஒரு தோற்றத்தில் இருக்கிற ஒரு மனுஷனை பாக்குறோம். அதை பார்த்துட்டு அது அடிபட்ட மாதிரி அவங்க டிராயிங் போட்டு அவங்க ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அதை பார்க்கவே நம்மளால கண்ணு முடியாம நம்ம கலங்குறோம்னா, உண்மையாலுமே இயேசு கிறிஸ்து அடிபடும் போது எந்த அளவுக்கு ஒரு மனசுக்குள்ள வேதனை, எந்த அளவுக்கு உடம்புக்குள்ள வேதனை எடுத்திருப்போம் அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்தோம். சோ இயேசு கிறிஸ்துக்கு வந்த வேதனைகளிலேயே மிகப்பெரிய வேதனை எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவருடைய மனதில் ஏற்பட்ட ஒரு பாரம். அந்த பாரம் என்னன்னா, தன்னுடைய அப்பாவுக்காக தான் எல்லாத்தையும் பொறுத்துட்டு இருந்த நம்முடைய ஆண்டவர், அவர் பேசுறதை நிறுத்திட்டாருன்னு தெரிஞ்ச உடனே கடைசியா கேட்ட அந்த வார்த்தை, ஒரு சின்ன பையன் மறிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க அப்பா அம்மாவை பார்க்கணும்னு எதிர்பார்ப்பு மாதிரி எதிர்பார்க்கல அந்த வார்த்தை. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் வசனம் 46. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். இந்த கைவிட்டிங்கிற வார்த்தை கூட நமக்கு தெரியும். இது அவர் மரணத்துக்குள்ள போறதுக்காக கேட்ட கேள்வி அல்லவே இல்லை. மரணத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி தேவன் பண்ண ஒரு பர்டிகுலரான விஷயம். அதை பார்த்து அவர் அதிர்ச்சி அடைந்து அவர் ரொம்ப வேதனைப்பட்டு சொன்ன வார்த்தை, ஏன் என்னை கை. இப்ப பாருங்க, இந்த வார்த்தைகள் சொல்லும் போது கூட ஒரு பதட்டம் இருந்திருக்கலாம். ஆனா அந்த பதட்டத்துல என்னைக்குமே அவர் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுறதுலயும் கொடுத்துட்டு வந்த வாக்கு நிறைவேற்றுறதுல அவர் தவறதே. பதட்டம் வந்துச்சுன்னா மனுக்குளம் எல்லாம் செய்யற விஷயம் உங்க கண்ட்ரோல்ல இருக்காது. ஆனா இவ்வளவு பெரிய வேதனையில் இருக்கிற ஆண்டவர் கடைசியா என்ன பண்ணிட்டு போறாருன்னு லாஸ்ட் வேர்டு இயேசு கிறிஸ்து தேவன்ட்ட என்ன பேசுறாருன்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம படிச்சோம் இல்லையா, என் ஜீவனை யார் எனக்கு கொடுக்க முடியாது, யார் என்கிட்ட எடுக்க முடியாது, நானே கொடுக்குறேன்னு சொன்னார் இல்லையா, அதே மாதிரி அவரே தான் கொடுத்துட்டு போறாரு. தேவன் எடுக்கல. வாசிக்கலாம். லூக்கா 23:46. லூக்கா 23ஆம் அதிகாரம் வசனம் 46. இயேசு, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த வசனத்தை நம்ம ஏற்கனவே தியானிச்சிருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. என் ஆவிங்கிறது அவருடைய உயிர், அவருடைய ஜீவன். அந்த ஜீவனை அவர் மறிக்கிறப்ப என்ன சொல்லிட்டு போனாருன்னா, யார் கையில கொடுத்தாலும் அது சரியா இருக்கா தேவன் உங்க கையில ஒப்படைக்கிறேன். அந்த ஒப்புவிக்கிறேங்கிற வார்த்தை கொடுத்து போறேன்னு அர்த்தம் கிடையாது, டெபாசிட் பண்றேன் அப்படின்னு என்ன அர்த்தம், திருப்பி நானே வாங்கிக்குவேன். ஏன், அது என்னுடைய உரிமை பொருள். அப்ப என்ன எதிர்பார்க்கிறார் இயேசு கிறிஸ்து தான், இந்த விஷயத்த பத்திரமா வச்சிருக்கிறதுக்கு தேவனோட கரெக்டான நாள் யாரும் இல்லை, உங்ககிட்ட கொடுத்துட்றேன், திருப்பி நான் அதை வாங்கி மறுபடியும் என் பிள்ளைகளுக்கு என் கையால நான் கொடுப்பேன் அப்படிங்கிறதா ஒரு ஆசை. அப்படின்னா நினைவு கூறுதல்ல நாம அனுசரிக்க போகிற, இன்னும் அனுசரிக்க போகின்ற எல்லா நினைவு கூறுதல்லையும் மாம்சமும் அப்பமும் திராட்சை ரசமும் ரத்தமும் நம்ம கிட்ட வருது இல்லையா, அது எல்லாமே டைரக்டா இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த விஷயம். அது எந்த மாற்ற கருத்தும் இல்லை. எப்படி இமேஜின் பண்ணிக்கணும்னா, இப்ப இயேசு கிறிஸ்து நம்ம கொடுக்குற மாதிரி, எப்படி கொடுக்குற மாதிரினா, இந்த பர்மிஷனை நான் தேவன்கிட்ட வாங்கிட்டு உங்ககிட்ட கொடுக்குறேன்.
வேற யார் மூலமும் நம்ம நல்லா யோசிச்சுக்கோங்க. உங்களுக்காக நான் கஷ்டப்பட்டேன்னு நினைச்சு நீங்க அழுகாதீங்க. நான் உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்கிறோம், எங்க அப்பாவுடைய திட்டத்துல உங்ககிட்ட தேவன் என்ன எதிர்பார்க்கிறாரோ இந்த விஷயத்த செய்யறதுல எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கோங்கிறத யோசிச்சு பார்த்துட்டு அந்த பந்தியில கை வைக்கன்னு சொல்ற மாதிரியே இருக்கும் இயேசு கிறிஸ்து. சோ இவ்வளவு தூரம் இயேசு கிறிஸ்து சிலுவையில மரிக்கும் போது இது எல்லாத்த விட முக்கியமான இன்னொரு விஷயம் சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் மன்னிக்கிற மனப்பான்மை. இந்த மன்னிக்கிற மனப்பான்மைங்கிறது சுயாதீனமா வர்றது அப்படிங்கிறது பெரிய விஷயம். அநேக சப்ஜெக்ட் எடுத்து கேட்டு அந்த சப்ஜெக்ட் எடுக்கிறப்ப அந்த உணர்வு எடுத்துட்டு அப்புறம் பின்னாடி போறது கூட உண்டு. ஆனா இதெல்லாம் இன்பில்ட் குவாலிட்டிஸ் இயேசு கிறிஸ்து சொல்றது. அதனால எப்ப வைத்தாலும் அது வந்தாலும் எந்த சொல்ல வந்தாலும் ஜெயிச்சிட்டே இருப்பாரு. இப்ப நாம யோசிக்க வேண்டிய விஷயம், நம்ம எல்லாருக்காகவும் இவ்வளவு தூரம் ஒருத்தர் பாடுபட்டிருக்கார், இன்னும் ஸ்டில் நம்ம செய்யற பாவத்துக்கு அவர் அடி வாங்கிட்டு இருக்காரு அப்படின்னா நாம இந்த பூமியில மத்தவங்களுக்காக என்ன செய்யணும்? வேற ஒண்ணும் செய்ய வேண்டாம், வேற எதுவும் செய்ய வேண்டாம், ஒரே விஷயம் செஞ்ச போதும். வாசிக்கலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். மெமோரியல் அன்னைக்கு காலையில போய் எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன், உங்களுக்கு ஏதாவது இதுல தப்பு செஞ்சா மன்னிச்சிருக்கேன்னு தயவு செஞ்சு யாரும் போய் கேட்பாரு. அதை விட மோசமான விஷயம் எதுவுமே மன்னிச்சிட்டோன்னு சொன்னா அது மனசுக்குள்ள வச்சுட்டாவே தேவன் அதை பார்த்துருவாரு. இது கடைசி மெமோரியல் சொல்லக்கூடிய வசனம். நம்ம லைஃப் முழுக்க நம்ம கூட இருக்கவங்க, நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நமக்கு பிடிக்கிற மாதிரி எப்பவுமே நடந்துக்க மாட்டாங்க. ஆனாலும் நம்ம செய்ய வேண்டிய விஷயம் அவங்க எப்படி நடந்தாலும் எனக்கு அது பிடிக்கும். ஏன் மனநிலைமை ஒரே பார்த்தது அது என்னன்னா, தேவன் கிறிஸ்து மூலமா நம்மளை எப்படி மன்னிச்சிருக்காரோ அதே மாதிரி நானும் மற்றவங்களை மன்னிப்பேன் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்தை கூட நம்ம என்ன பண்ணோம்னா நினைவு கூறுதலுக்கு ஒரு முக்கியமான விஷயமா அதை எடுத்துட்டு வரக்கூடிய பந்தியை நம்ம அனுசரிப்போம். தேவன் தாமே கேட்ட அனைவரையும் ஆசீர்வதித்து கிறிஸ்துடைய சித்தத்தின்படி வழிநடத்தி அவருடைய குமாரனுடைய நினைவு கூறுதலுக்குள் நம்ம கொண்டு செல்ல கிருபை செய்வாராக. ஆம்.